ஓகேமா, நம்ம எந்த டாபிக் முடிச்சோம்? இம்பீச்மெண்ட் பார்த்துட்டோம். இம்பீச்மெண்ட் பார்த்துட்டோமா? ஓகே, எனக்கு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணிடுறீங்களா குரூப்ல? இங்கெல்லாம் ஃபோன் வச்சிருக்கீங்களா? அப்படியே எனக்கு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ உங்களை பார்க்க முடியாதனால திரும்பி போயிட்டு விளையாண்டுட்டு இருக்காது. குரூப்ல இருக்கீங்க எல்லாரும், குரூப்ல டெக்ஸ்ட் பண்ணிடுங்க. இம்பீச்மெண்ட் பார்த்து முடிச்சிட்டோம்ல. அடுத்து வேகன்சி. வேகன்சியும் வந்து நம்ம பார்த்து ஒரு நிமிஷம் இல்லைங்க, டாக்டர் கூப்பிடுறாரு. ஓகே, வேகன்சி முடிச்சிருப்போம். விட்டோ பவர் வரும். எந்த குரூப்ல இருக்கும்? தக்குவா தக்குவா டீம். நீங்க டைப் மட்டும் பண்ணிருங்க. இப்போ வெட்டோ பவர் தானே பார்க்கணும். ஓகே ஓகே, என்ன டவுட் இருந்தாலும் இதுலயே எனக்கு டைப் பண்ணிருங்க. சரிங்களா? ஸோ வெட்டோ பவர் பொறுத்த வரைக்கும் அப்சல்யூட் விட்டோன்னு ஒன்று இருக்கு, குவாலிஃபைடு விட்டோ, சஸ்பென்சிவ் விட்டோன்னு இருக்கு. சரிங்களா? அவர் பாக்கெட் விட்டோ, ஒரு 4 டைப் ஆஃப் விட்டோ இருக்கு. விட்டோனா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம ஆடிபிளா இருக்குல்ல எல்லாத்துக்கும்? வாய்ஸ் கிளியரா இருக்கா, இல்ல விட்டு விட்டு கேக்குதா, பிரேக் ஆகுதா? கிளியர். ஓகே 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 ஓகே. ஸோ வெட்டோன்னா ஒன்றும் இல்லைம்மா. இப்போ வந்து 5 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னா, இவங்க வந்து பொதுவாக என்ன செய்வாங்க, 5ல வந்து 3 பேர் ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த விஷயம் பாஸ் ஆயிரும். புரிஞ்சுங்களா? மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க. ஆனா வெட்டோனா அப்படின்னு சொன்னா 5 பேத்துல வந்து 4 பேர் வந்து ஓகே சொல்லிருக்காங்க ஒரு விஷயத்த. ஆனா ஒருத்தர் வந்து ஓகே சொல்லல, வேண்டாம்னு சொல்றாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, வெட்டோ இடத்துல அந்த ஒருத்தர் சொல்றதுக்கு மதிப்பு கொடுத்து அந்த ப்ரொபோசல் வந்து நிராகரிக்கப்படும். புரிஞ்சுங்களா? ஸோ விட்டோ பவர்னா ஒருத்தர் ஒத்துக்கிட்டாலும் அந்த ப்ரொபோசல் வந்து போகாது, அடுத்த ஸ்டேஜ் போகாதுன்னு தான். இதுதான் வந்து உங்களுக்கு எங்க நடக்கும்? உங்களுக்கு யுனைடெட் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில்ல அந்த P5 நேஷன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட வந்து இதுதான் நடக்கும். ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வருவாங்க. அங்க வந்து யார் யார் இருப்பா உங்களுக்கு? USA, ரஷ்யா, பிரான்ஸ், சீனா, இவங்கெல்லாம் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து யாராச்சும் ஒருத்தவங்க என்ன செய்வாங்க, இது பண்ணிக்குவாங்க, விட்டோ பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இதுல ஸோ விட்டோ பவர்ங்கிறது நிராகரிக்கக்கூடிய பவர். ஒண்ணு பாஸ் ஆகி வருது அப்படின்னு சொன்னா அது வேண்டாம்னு சொல்லி வைக்கிறது தான் விட்டோ பவர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ அப்சல்யூட் விட்டோ அப்படின்னு சொன்னா என்ன பாத்தீங்கன்னா, வித் ஹோல்ட் அசன்ட் டு பில் பாஸ் பை த லெஜிஸ்லேட்டர். சரிங்களா? இப்ப என்ன ஆகும் உங்களுக்கு? பிரசிடென்ட் எதுக்காக வரும்? ஒண்ணு சைன் பண்றதுக்காக. இப்ப பார்லிமெண்ட்ல லோக்சபா, ராஜ்யசபா வந்து பாஸ் ஆயிட்டு அப்புறம் வந்து சைனுக்காக யார்கிட்ட நிக்கும்? வந்து பிரசிடென்ட் நிக்கும். அந்த நேரத்துல பிரசிடென்ட் என்ன செய்வாங்க? வித் ஹோல்ட் பண்ணுவாங்க. வித் ஹோல்ட்னா வந்து அசன்ட் கொடுக்கறதுக்கு இந்த காலதாமதம் பண்ணுவாங்க. வித்ஹோல்ட் பண்ணுவாங்க அசன்ட்ட. அசன்ட்ட வந்து டைம் பண்ணுவாங்க. சரிங்களா? அதான் வித்ஹோல்ட் அசன்ட். அசன்ட் கொடுக்காம வச்சிருப்பாங்க. அசன்ட் தான் என்னது? கையெழுத்து போடுறது. அவர் கையெழுத்து போட்டாரு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து பில் வந்து ஆக்டா மாறிடும். சரிங்களா? அந்த மாதிரி வித்ஹோல்ட் பண்ணி வைக்கிறது. சரிங்களா? அவங்க அதை வந்து என்னது? ஸ்டே பண்ணி வைக்கிறது வந்து உங்களுக்கு வந்து என்னது? அப்சல்யூட் விட்டோன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, குவாலிஃபைட் விட்டவும் அதே மாதிரி தான். இப்போ வந்து நீங்க வந்து என்ன செய்வீங்க? திருப்பி அனுப்பிச்சிருவீங்க. சரிங்களா? திருப்பி அனுப்பும்போது யாரு? அஹ் பார்லிமெண்ட் இருந்து வருது, லோக்சபா, ராஜ்யசபா. சரிங்களா? லோக்சபா, ராஜ்யசபா, பார்லிமெண்ட் இருந்து வருது. என்ன செய்வாரு? திருப்பி போவாரு, ரீகன்சிடரேஷன் திருப்பி போறீங்க. அப்ப இருக்கு இவங்க திருப்பி பாஸ் பண்ணணும். லோக்சபா தனியா, ராஜ்யசபா பாஸ் பண்ணி திருப்பியும் பண்ணுவாங்க. திருப்பியும் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா இவர் சைன் போட்டே ஆகணும். புரிஞ்சுங்களா? இதுதான் வந்து ஓவர் ரிட்டர்ன் சொல்லுவாங்க.
லெஜிஸ்லேட்டர் யார் சட்டம் ஏற்று போவாங்க, லோக்சபா ராஜ்யசபா வந்து இந்த விட்டோவை செய்யலாம், இது பண்ணிக்கலாம் வித் ஹையர் மெஜாரிட்டி. சரிங்களா? இது வந்து யுஎஸ்ஏ பிரசிடென்ட்டுக்கு இருக்கக்கூடியது குவாலிஃபைட் விட்டோ. புரிஞ்சுங்களா? குவாலிஃபைட் விட்டோன்னா என்ன உங்களுக்கு, ஃபர்ஸ்ட் பாராளுமன்றத்துல இருந்து லோக்சபா ராஜ்யசபால இருந்து பாஸ் பண்ணி பிரசிடென்ட் அனுப்புவாங்க. பிரசிடென்ட் ரீகன்சிடரேஷனுக்காக திருப்பி அனுப்புவாங்க பார்லிமெண்ட்டுக்கு. அப்ப என்ன செய்வாங்க, திருப்பி வந்து மெஜாரிட்டி படி அதிக பேர் வந்து ஓட் போட்டு அது திருப்பி அனுப்புறாங்க அப்படின்னா நெட்வொர்க் சஸ்பென்சிவ் விட்டோ அப்படின்னு சொன்னா இதுவும் ஓவர் பண்ணலாம் பை த லெஜிஸ்லேட்டர் வித் ஆர்டினரி மெஜாரிட்டி. சரிங்களா? ஆர்டினரி மெஜாரிட்டி படி வந்து இது பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி பண்ணி இது பண்ணா குவாலிஃபைட் விட்டோ. ஸ்பெஷல் மெஜாரிட்டி இது வந்து ஆர்டினரி மெஜாரிட்டி படி என்ன செய்யலாம், உங்களுக்கு வந்து கொண்டு வருது. நாட் ஃபார் மணிபிள், இது வந்து மணிபிளுக்கு பொருந்தாது. புரிஞ்சுங்களா? இதே மாதிரி வரும். ஆனா இங்க வந்து என்னது, குவாலிஃபைட் விட்டோட படி 2/3 படி நீங்க அனுப்புறீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா கையெழுத்து போட்டு ஆகணும். இது வந்து எங்க இருக்கு, அமெரிக்கா யுஎஸ்ஏ பிரசிடென்ட் இருக்கு. இங்க நம்ம ஆளுகளுக்கு வந்து என்ன இருக்கு, சாதாரணபடி வந்து சாதாரண மெஜாரிட்டி படி நீங்க பாஸ் பண்ணாலே அவருக்கு கண்டிப்பா சைன் போட்டே ஆகணும். சரிங்களா? பாக்கெட் விட்டோ அப்படின்னு சொன்னா டேக்கிங் நோ ஆப்ஷன் இந்த பில் பாஸ் பை த லெஜிஸ்லேட்டர். சரிங்களா? லெஜிஸ்லேட்டர் வந்து பாஸ் பண்ணிருப்பாங்களே அது வந்து சைனும் போட மாட்டாரு, வித்ஹோல்டும் பண்ணி வச்சிருக்க மாட்டாரு. சரிங்களா? சும்மா கடப்புல போட்டிருப்பாங்க. அதுதான் டேக்கிங் நோ ஆப்ஷன் சொல்லுவாங்க. இது பாக்கெட் விட்டோன்னு சொல்லிட்டு. நாட் ஃபார் கன்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். சரிங்களா? இது வந்து கன்ஸ்டிடியூஷனை மாற்றம் செய்யறதுக்காக கொண்டு வரக்கூடிய பில்ஸ்ல வந்து இந்த மாதிரி பாக்கெட் விட்டோ பண்ணக்கூடாது. சரிங்களா? 44th Constitutional Amendment Act 1978 என்ன சொல்லுது அப்படின்னா, மேட் இட் obligatory for president to give his assent to the Constitutional Amendment Act. சரிங்களா? சோ 44வது சட்ட சீர்திருத்தம் என்ன சொல்றாங்க, நீ கண்டிப்பா சைன் போட்டே ஆகணும். எதுக்கு, கன்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் வந்துச்சு அப்படின்னா சைன் போட்டே ஆகணும் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. சரிங்களா? சோ இது வந்து பிரசிடென்ட், இது வந்து கவர்னர். ஓகேவா? சோ வெட்டோ ஓவர் த பார்லிமெண்டரி லெஜிஸ்லேஷன் அண்டர் ஆர்டிகல் 111. சரிங்களா? 111 பிரசிடென்ட்டுக்கு விட்டோ பவர் இருக்கு. மே கிவ் அசன்ட் டு பில். இப்போ பிரசிடென்ட் வந்து வந்துச்சு, ஒரு பில் வந்துச்சு அப்படின்னா என்னெல்லாம் இவங்க பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, ஒன்னு சைன் போட்டு அனுப்பலாம். மே கிவ் த ஹிஸ் அசன்ட் டு பில். சரிங்களா? மே வித்ஹோல்ட் ஹிஸ் அசன்ட் டு பில். வித்ஹோல்ட் பண்றது அப்சல்யூட் விட்டோ. சரிங்களா? அசன்ட் பண்றது சாதாரணதான். வித்ஹோல்ட் பண்றது உங்களுக்கு வந்து போட மாட்டேன் திருப்பி அனுப்புறதுங்கிறது உங்களுக்கு அப்சல்யூட் விட்டோ. ஓர் மே ரிட்டர்ன் பில், சஸ்பென்சிவ் விட்டோ. ரிட்டர்ன் பண்ணலாம். இஃப் நாட் இஸ் அ மணி பில், மணி பில் இல்லாத விஷயத்த ரிட்டர்ன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வித்ஹோல்ட் பண்றது, புடிச்சு வைக்கிறது, சைன் போடாம. இன்னும் ரிட்டர்ன் பண்றது சஸ்பென்சிவ் விட்டோ ஃபார் ரீகன்சிடரேஷன். ஹவர் இஃப் த பில் இஸ் பாஸ்ட் அகைன் வித் ஆர் வித்வுட் அமெண்ட்மெண்ட், மாற்றம் செய்தோ மாற்றம் செய்யாமலையோ அங்க பாராளுமன்றத்துல இருந்து உங்களுக்கு திருப்பி அனுப்புறாங்க சைன் போட்டு அப்படின்னா, தென் பிரசிடென்ட் மஸ்ட் கிவ் ஹிஸ் அசன்ட் டு தி பில். புரிஞ்சுங்களா? சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து என்னது, ஒன்னு சைன் போட்டு ஆகணும், இல்ல வித்ஹோல்ட் பண்ணலாம், இல்ல ரிட்டர்ன் பண்ணலாம். சோ வித்ஹோல்ட் பண்ணா அது பேரு அப்சல்யூட் விட்டோ. சரிங்களா? அவர் வித்ஹோல்ட் பண்ணா உங்களுக்கு என்ன ஆகும், யுஎஸ்ஏல இருந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி படி வந்து அனுப்புவாங்க. அப்ப கண்டிப்பா சைன் போட்டு ஆகணும். நம்ம இருக்கும். அதாவது ரிட்டர்ன் பண்ணா சிம்பிள் மெஜாரிட்டியா நீங்க என்ன செய்யலாம், இது பண்ணிக்கலாம். இதெல்லாம் மணி பில்லுக்கு புரிஞ்சுங்களா? சோ வெட்டோ அண்டர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அண்டர் ஆர்டிகல் 200. இப்போ வந்து இது வந்து பாராளுமன்றத்துல லோக்சபா ராஜ்யசபால. சரிங்களா? இங்கே ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அசம்பிளில என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். 201ல மே கிவ் ஹிஸ் அசன்ட் டு த பில். சரிங்களா? நீங்க என்ன செய்யலாம், அசன்ட் கொடுக்கலாம். மே வித்ஹோல்ட் ஹிஸ் அசன்ட் டு த பில் ஆர் மே டைரக்ட் த கவர்னர் டு ரிட்டர்ன் த பில். சரிங்களா? வித்ஹோல்டும் பண்ணலாம். 1 2 அதே மாதிரி தான். இல்ல அப்படி சொன்னா கவர்னர் என்ன செய்யலாம், கவர்னர் ரிட்டர்ன் கொடுக்கலாம். மே டைரக்ட் த கவர்னர் டு ரிட்டர்ன். கவர்னர் என்ன செய்யலாம், ரிட்டர்ன் பண்ண சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கவர்னர் தான் ஃபர்ஸ்ட் போகும் உங்களுக்கு பில். சரிங்களா? கவர்னர் என்ன செஞ்சவாரு, இது வந்து ஒரு பிரச்சனைக்குரியதா இருக்கு, நான் பிரசிடென்ட் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி இது பிரசிடென்ட் ரிசர்வ் பண்ணி வச்சிருவாங்க பில்ல. அப்ப என்ன செய்யலாம், பிரசிடென்ட் கவர்னர் சொல்லி ரிட்டர்ன் பண்ணிருங்க பாராளுமன்றத்துல அப்படின்னு சொல்லி இது பண்ணலாம். இஃப் நாட் இஸ் அ மணி பில், மணி பில்ல மட்டும் ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஃபார் ரீகன்சிடரேஷன் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி, ஹவர் இஃப் த பில் இஸ் பாஸ்ட் அகைன் வித் ஆர் வித்வுட் அமெண்ட்மெண்ட், பிரசிடென்ட் இஸ் நாட் பவுண்ட் டு கிவ் ஹிஸ் அசன்ட். சரிங்களா? இங்க என்னது, திருப்பி அனுப்புறாங்க உங்களுக்கு யாரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி சைன் போட்டு திருப்பி வந்து அனுப்புறாங்க அப்படின்னா, அப்ப வந்து கவர்னர் வந்து திருப்பி ஒதுக்கி வச்சிட்டாரு அப்படிங்கிற பட்சத்துல பிரசிடென்ட் வந்து கட்டாயம் இல்ல. இங்க பிரசிடென்ட் இஸ் நாட் பைண்டிங், நாட் பவுண்ட். எதுக்கு, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளியில இருக்கக்கூடிய பில்லுக்கு சைன் போட்டே ஆகணும், திருப்பி அனுப்புற பில்லுக்கு சைன் போட்டே ஆகணுங்கிற கட்டாயம் இவருக்கு இங்க இல்ல.
ஆனா இங்க பாத்தீங்கன்னா பாராளுமன்றமால உங்களுக்கு திருப்பி அனுப்பப்பட்டது அப்படின்னு சொன்னா அங்க கண்டிப்பா சைன் போட்டே ஆகணும், பைண்டிங். இங்க நாட் பைண்டிங். அதே மாதிரி further the constitution has not prescribed any time limit to take decision regarding the bill reserved by the governor for his consideration. அதே மாதிரி கவர்னர் வந்து ஒரு பில்ல வந்து பிரசிடென்ட்டுக்காக ரிசர்வேஷன் பண்ணாரு அப்படின்னா அப்ப எந்த டைம்ல வந்து எவ்வளவு நேரம் வந்து அவர் எடுத்துக்கலாம், எவ்வளவு நாள் அவர் எடுத்துக்கலாம் திருப்பி அனுப்புறக்கோ இல்ல ரிஜெக்ட் பண்றக்கோ அப்படின்னு சொன்னா அந்த டைம் லிமிட் கொடுக்கப்படல. சரிங்களா? Hence the president can exercise pocket veto in respect of state legislation also. ஸோ பாக்கெட் விட்டோங்கிறது என்னது? கிடப்பில் போடுறது. சைனும் போட மாட்டேன், திருப்பி அனுப்ப மாட்டேன், அங்கேயே ஃபைல் வந்து அங்கேயே கிடக்கும் டேபிள்ல. அதான் பாக்கெட் விட்டோ. ஸோ நம்ம இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் படி வந்து பாக்கெட் விட்டோ வந்து என்ன செய்யலாம்? பாராளுமன்றத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பிரசிடென்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? பாராளுமன்றத்தில் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் உங்களுக்கு? திருப்பி அனுப்புனாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சைன் போட்டே ஆகணும். ஆனா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பொறுத்த வரைக்கும் கவர்னர் ரிசர்வேஷன் பிரசிடென்ட்காக ஒதுக்கி வச்சாரு, திருப்பி அவர் ரீகன்சிடரேஷனாக கொடுத்துட்டாரு, திருப்பியும் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சைனை போட்டு திருப்பி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல பிரசிடென்ட் வந்து சைன் போடணும்னு அவசியம் இல்லை. அப்ப என்ன செய்யலாம்? கடப்புல போட்டுக்கலாம். அப்ப வந்து பாக்கெட் விட்டாவா அது மாறிடும். ஓகேவா? புரிஞ்சா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? இப்ப இதுல விட்டோல டவுட் இருக்கா? இந்த சைடு இருக்குல்ல, இது பிரசிடென்டோட விட்டோல டவுட் இருக்கா ஏதாச்சும்? ஓகேவா? ட்ரை பண்ணுங்க. ஓகே. அடுத்து பாருங்க. அடுத்து வந்து உங்களுக்கு வந்து கவர்னருக்கு வந்து ஆர்டிகல் 200ல கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு வந்து ஆர்டிகல் 111, அப்புறம் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேஷன்ல 201. சரிங்களா? ஸோ இந்த ஆர்டிகலும் முக்கியம். சரிங்களா? ஸோ இதுவும் மக்கப் பண்ணி வச்சுக்கணும் நீங்க. சரிங்களா? ஸோ இப்ப கவர்னருக்கு என்னெல்லாம் வந்து இந்த மாதிரி இது இருக்குன்னு பாத்தீங்கன்னா கவர்னர் என்ன செய்யலாம்? கையெழுத்து போட்டு அனுப்பலாம், இல்ல வித்ஹோல்ட் பண்ணலாம். அப்சல்யூட் விட்டோவா ஹிஸ் அசன்ட் டு த பில் ஆர் மே ரிட்டர்ன் த பில். சரிங்களா? அவரும் ரிட்டர்ன் பண்ணலாம். சஸ்பென்சிவ் விட்டோ யூஸ் பண்ணலாம். இஃப் இட் இஸ் நாட் ஏ மணி பில். மணி பில் இல்லாட்டினா அது ரிட்டர்ன் பண்ணலாம். மணி பில்ல ரிட்டர்ன் பண்ண முடியாது. இதுவே கொஸ்டினா கேட்பாங்க. ஃபார் ரீகன்சிடரேஷன் ஹவர் இஃப் த பில் இஸ் பாஸ்ட் அகைன் வித் ஆர் வித்வுட் அமெண்ட்மெண்ட் தென் கவர்னர் மஸ்ட் பி கிவன் ஹிஸ் அசன்ட் டு த பில். இங்கே கவர்னருக்கு மஸ்ட். சரிங்களா? ஸோ திருப்பி அனுப்பிச்சாங்க பட்சத்துல கவர்னர் வந்து கையெழுத்து போட்டு அனுப்பணும். இல்ல அப்படி சொன்னா என்ன செய்யலாம்? மே ரிசர்வ் த பில் ஃபார் த கன்சிடரேஷன் ஆஃப் பிரசிடென்ட். சரிங்களா? இவர் என்ன செய்யலாம்? இவங்க வந்து பிரசிடென்ட்டுக்கு வந்து ரிசர்வ் பண்ணலாம். ஆனா இவர் வந்து என்ன செய்ய நிராகரிக்க முடியாது, திருப்பி ரீகன்சிடர் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கவர்னருக்கு அனுப்புறாங்க. கவர்னர் என்ன செஞ்சுட்டாங்க? திருப்பி அனுப்புறாரு. இவங்க திருப்பி அனுப்புறாங்க. இப்ப இந்த இடத்துல வந்து கண்டிப்பா மஸ்ட் சைன். அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்கு? இல்ல அப்படி சொன்னா பிரசிடென்ட் என்ன செய்யலாம்? ரிசர்வ் பண்ண வச்சுக்கலாம். ஆனா இந்த இடத்துல பிரசிடென்ட் வந்து ரீகன்சிடர் பண்றதுக்காக இது கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா சைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை அவரு. சரிங்களா? நாட் பைண்டிங். இது இங்க வந்துடும் இங்க. புரிஞ்சுங்களா? ஸோ இது ஓகேவா? ஸோ கவர்னர் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா சைன் போட்டு ஆகணும். இல்ல இன்னொரு ஆப்ஷன் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம் பிரசிடென்ட்டுக்கு. ஆனா அவர் வந்து என்ன செய்ய முடியாது? ரீகன்சிடரேஷனுக்கு திருப்பி அனுப்ப முடியாது, ரிஜெக்ட் பண்ண முடியாது. மணி பில்ல ஃபர்ஸ்டே ஒன்றும் செய்ய முடியாது. ஓகேவா? கவர்னர் புரிஞ்சா உங்களுக்கு? ஓகே. புரிஞ்சா?
ஓகேவாமா? டைப் பண்ணுங்க. அடுத்து வந்து ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர். சரிங்களா? ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆர்டினன்ஸ் என்னது? உங்களுக்கு அவசரகால சட்டத்தை அவசர கால நிலையில, அதாவது பாராளுமன்றம் இயங்காத நிலையில பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு பவர் தான் இது. ஸோ இது வந்து பாராளுமன்றத்தோட லா எந்த அளவுக்கு வந்து ஒரு சக்தி இருக்கோ, அந்த அளவுக்கு வந்து ஒரு அதிகாரம் வந்து ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் ஆர்டினன்ஸ் மூலியமா அந்த லாக்கும் ஒரு இது இருக்கும். ஆனா சில வித்தியாசங்கள் இருக்கும். புரிஞ்சுங்களா? ஸோ ஆர்டிகல் 123 அண்ட் 213 எம்பவர்ஸ் பிரசிடென்ட் கவர்னர். கவர்னருக்கு வந்து பிரசிடென்ட்டுக்கு வந்து 123, கவர்னருக்கு வந்து 213. சரிங்களா? டு ப்ரொமல்கேட் ஆர்டினன்ஸ் டூரிங் த ரிசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ரிசஸ்னா அப்படின்னா இயங்காத நிலையில. சரிங்களா? ஸோ பார்லிமெண்ட் இயங்காத நிலையில பிரசிடென்ட்டுக்கு ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் 123 கையில இருக்கு. இதே வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இயங்காத நிலையில கவர்னருக்கு ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் 213ல இருக்கு. ஓகேவா? ஸோ ப்ராமுல்கேட்னா வந்து ஆர்டர் கொடுக்கறது. சரிங்களா? to an ordinance only when any one or both the house of the parliament or state legislature are not in the session. சரிங்களா? ஸோ ஏதாச்சும் ஒண்ணு வந்து செஷன் இல்லாம இருக்கணும், இல்ல ரெண்டுமே செஷன் இல்லாமலே இருக்கணும். அப்ப மட்டும் தான் என்ன செய்ய முடியும்? நம்ம வந்து ஆர்டினன்ஸ் வந்து கொடுக்க முடியும், ப்ரோமுல்கேட் பண்ண முடியும். ஆர்டினன்ஸ் ஹேவ் த சேம் ஃபோர்ஸ் அண்ட் எஃபெக்ட் ஆஃப் அன் பார்லிமெண்ட் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். சரிங்களா? பாராளுமன்றம் இல்ல சட்டசபை ரெண்டுத்துலயுமே உண்டான லா கொண்டு வராங்கல்ல, அந்த லாவோட தாக்கமும் அதிகாரமும் அதுக்கு இருக்கும். பட் ஆர் இன் த நேச்சர் ஆஃப் டெம்பரரி லா. சரிங்களா? அவங்களுக்கு என்னது டெம்பரரியா தான் அது நீடிக்கும். ஆனா பாராளுமன்றத்தினால கொண்டு வரப்பட்ட சட்டம் வந்து ரொம்ப நாள் நீடிக்கும். சரிங்களா? ஆனா இது வந்து டெம்பரரியா தான் நீடிக்கும். இது வந்து என்னது 6 வீக் ஃப்ரம் த ரீஅசெம்பிள் ஆஃப் த பார்லிமெண்ட். ஏன்னா பார்லிமெண்ட்டும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரும் இயங்காத நிலையில தான் கொண்டு வரப்பட்டது தான் அந்த ஆர்டினன்ஸ். அப்ப திரும்பி வந்துருவாங்க அவங்க 2 பேரும். வந்து அவங்க என்ன செய்வாங்க? அப்ரூவல் பண்றோமா வேணுமான்னு சொல்லி முடிவு எடுப்பாங்க. சரிங்களா? ஸோ 6 வாரத்துக்குள்ள பார்லிமெண்ட் கூடினதுல இருந்து 6 வாரம். இன்னைக்கு வந்து என்னது உங்களுக்கு ஜூலை 16 இன்னைக்கு கூடுறாங்க பாராளுமன்றம். அப்படிங்கிற பட்சத்துல இங்க இருந்து 6 வீக்குள்ள அந்த இது வந்து என்ன செய்யும்? முடிஞ்சிடும் அதோட காலம். சரிங்களா? 6 மாசத்துல அவங்க என்ன செய்யணும்? அதை வந்து அப்ரூவ் பண்றாங்களா வேண்டாம்னு முடிவு எடுக்கணும். இல்ல சும்மா கடவுள போட்டாங்க அதை பத்தி பேசல அப்படின்னா 6 வாரத்துல அந்த லா வந்து என்னது முடிவுக்கு வந்துடும். சரிங்களா? அந்த லா வந்து எக்ஸ்பிரி ஆயிடும். ஸோ மேக்ஸிமம் லைஃப் ஆன் ஆர்டினன்ஸ் கொண்டு வரப்பட்ட லா வந்து மேக்ஸிமம் வந்து எவ்வளவு நாள் வந்து நீடிக்கும் பாத்தீங்கன்னா கேன் பி 6 months and 6 weeks. 6 மாதம் 6 வீக்கு நிற்கும். இன் கேஸ் ஆஃப் நான் அப்ரூவல் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அப்ரூவல் பண்ணாம இருந்தா அப்படின்னா சரிங்களா? சும்மா அது பத்தி பேசவே இல்லை. 6 month கேப் பிட்வீன் 2 செஷன்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். சரிங்களா? இப்போ வந்து எப்படி ஒரு செஷன் இருக்குல்ல, பார்லிமெண்டோட 2 செஷன் அப்படின்னா ஒரு செஷனுக்கும் எவ்வளவு மாசம் கேப் இருக்கலாம்? 6 month கேப் இருக்கலாம். சரிங்களா? இதான் வந்து நார்மலா ஒரு செஷன் 6 மாசம் இடைவெளிக்குள்ள 2 செஷன் நடந்துடணும் உங்களுக்கு. சரிங்களா? அப்படி அந்த கேப் தான் வந்து செஷனுக்கு உண்டான கேப். அதுவும் கணக்கு பண்ணும்போது அப்படின்னா 6 மாசம் 6 வீக். சரிங்களா? ஸோ 6 மாசம் 6 வீக். ஓகேவா? ஸோ issued only those subject which parliament or state legislature can make laws and cannot abridge or take away any fundamental rights. சரிங்களா? பார்லிமெண்ட்டுக்கு எந்தெந்த இடத்துல சட்டம் இயற்றக்கூடிய பவர் இருக்கோ அந்த இடங்கள்ல மட்டும்தான் ஆர்டினன்ஸுக்கும் பவர் இருக்கு. புரிஞ்சுங்களா? இந்தந்த இடங்கள்ல அப்ப ஸ்டேட்லயா இல்ல கன்கரண்ட்லயா இல்ல சென்ட்ரல்லையா இந்த மாதிரி பவர்ஸ் இருக்குல்ல, அந்த இடங்கள்ல பார்லிமெண்ட்னால ஒரு லா கொண்டு வர முடியும் அப்படின்னா அந்த இடங்கள்ல மட்டும்தான் ஆர்டினன்ஸ் மூலியமா ஒரு லா கொண்டு வர முடியும். சரிங்களா? சோ எல்லா விஷயங்களையும் வந்து ஆர்டினன்ஸ் கொண்டு வர முடியாது இது மூலியமா. சரிங்களா? சோ இப்ப கொஸ்டின் எப்படி கேட்பாங்க? எல்லா விஷயங்களையும் ஆர்டினன்ஸ் மூலியமா ஒரு லா கொண்டு வர முடியுமா? முடியாது. பார்லிமெண்ட்ல எதெல்லாம் வந்து லா கொண்டு வர முடியுமோ அந்தந்த விஷயங்களை மட்டும்தான் ஆர்டினன்ஸ்னாலயும் லா கொண்டு வர முடியும். ஓகேவா? The president or governor satisfaction is justiciable on the ground of malady. It is not a parallel power of legislation. கவர்னர் வந்து இப்போ ஆர்டினன்ஸ்னா அவசர கால சட்டம் இல்ல, அவசர கால நிலை ஏதோ ஒன்று பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ அந்த பிரச்சனைக்குரியதுங்கிறது யார் முடிவு பண்ணுவா அப்படின்னு சொன்னா பிரசிடென்ட் கவர்னரோட மனோ இச்சைப்படிதான். அவங்க வந்து மனசுல வந்து ஓகே இது பிரச்சனை அப்படின்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அப்ப ஆர்டினன்ஸ் கொண்டு வரலாம். ஆனா எப்படி நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்யலாம்? கோர்ட்ல போய் கேஸ போட்டு அந்த எண்ணத்தை வந்து நீங்க என்ன செய்யலாம்? ஜுடிஷியல் ரிவ்யூல கொண்டு வரலாம். மெலாடிஃபை அப்படின்னு சொன்னா அதுல என்னது பிரச்சனைக்குரிய விஷயம் இல்ல, அவங்க வந்து ஒரு கிரிமினலா இது பண்றாங்க. சரிங்களா? ஸோ ஒரு ஒரு இது பண்ண ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு, அவங்களோட இது வேணும் பண்றாங்க
அப்படிங்கிற பட்சத்துல நீங்க கேஸ் போட்டு என்ன செய்யலாம், அவங்கள இது பண்ணிக்கலாம். ஜஸ்டிசபிள் அந்த கிரவுண்ட் ஆஃப் மெலாடிஃபை. சரிங்களா? அதே மாதிரி வந்து இது வந்து நாட் எ பேரல் பவர் ஆஃப் லெஜிஸ்லேஷன். சட்டம் இயற்றும் பவருக்கு ஏற்ற பவர் இது இல்ல. அவசர காலத்துக்காக டெம்பரரியா கொடுக்கப்பட்ட பவர் தான் கவர்னருக்கும் பிரசிடென்ட்டுக்கும். சரிங்களா? இது பாராளுமன்றத்தோட சட்டம் இயற்றும் பவரோட ஒத்து போகாதுன்னு சொல்றாங்க. The president governor can withdraw an ordinance at any time and may also cease to operate even earlier than prescribed 6 weeks. சரிங்களா? எப்ப நினைச்சாலுமே ஆர்டினன்ஸ் போட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யலாம், எப்ப வேணாலும் பிரசிடென்ட் கவர்னர் நினைச்சா ஆர்டினன்ஸ் வேண்டாப்பா அப்படின்னு சொல்லி வித்ரா பண்ணிக்கலாம் போட்ட ஆர்டினன்ஸ். அதே மாதிரி என்னது 6 வாரத்துக்கு முன்னாடியே வந்து அந்த ஆர்டினன்ஸ் வந்து செயல்படாம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எப்போ அப்படின்னு சொன்னா இஸ் போத் த ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பாத் ரெசல்யூஷன் டிஸ்அப்ரூவிங். சரிங்களா? 6 வாரத்துக்கு முன்னாடியே கூடிட்டாங்க. கூடினதுல இருந்து 6 வாரம் தான் உங்களுக்கு என்னது அது காலக்கெடு. அப்படிங்கிற பட்சத்தில் கூடிட்டு அடுத்த நாளே என்ன செஞ்சுட்டாங்க, இல்ல இந்த ஆர்டினன்ஸ் வந்து வேண்டாம் டிஸ்அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த 6 வாரம் முடியறதுக்கு முன்னாடியே வந்து என்னது அது வந்து முடிஞ்சிடும் அதோட இது. ஓகேவா? சோ பிரசிடென்ட் கவர்னர் நினைச்சா வித்ரா பண்ணிக்கலாம். இல்லைங்கிற பட்சத்துல பாராளுமன்றமோ இல்ல ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோ நினைச்சா அப்படின்னு சொன்னா என்ன செஞ்சிடலாம், ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி ஆர்டினன்ஸ் வேண்டாம் அதை டிஸ்அப்ரூவ் பண்ணிடலாம். Not a discretionary power and he can promulgate or withdraw an ordinance only on the advice of Council of Ministers headed by PMCM. சரிங்களா? அதே மாதிரி வந்து ஆர்டினன்ஸ் வந்து கொடுக்கறது வந்து அவரோட மன உச்சியை பின்பற்றி கொடுக்க முடியாது. அவர் வந்து எப்போ வந்து கொடுக்கலாம், எப்போ வித்ரா பண்றான் அப்படின்னு சொன்னா பிஎம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் யாருக்கு, பிரசிடென்ட்டுக்கு. இதே வந்து சிஎம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் கவர்னருக்கு. இவங்க என்ன சொல்றாங்களோ அப்பதான் வந்து என்ன செய்ய முடியும், இவங்க செய்ய முடியும். ஸோ ப்ரோமல்கேட் பண்றது வித்ரா பண்றது இவங்க அட்வைஸின் படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுங்களா? இட் கேன் ஆல்டர் ஒரு அமெண்ட். ஏன் ஒரு நிமிஷமா ஒரு நிமிஷம். ஓகே ஓகே ஸோ இது வரைக்கும் புரிஞ்சது எல்லாத்துக்கும். ஓகே. It can alter, amend a tax law or any act of parliament or any other ordinance can be retrospective. However, it cannot be used to amend the constitution. சரிங்களா? ஸோ ஆர்டினன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் செய்யலாம், டாக்ஸ் வந்து மாடிஃபை பண்ணலாம், டாக்ஸ் லாவை. சரிங்களா? டாக்ஸ் லாவை மாடிஃபை பண்ணலாம், இல்ல டாக்ஸ் லாவை வந்து மாற்றம் கொண்டு வரலாம். அதே மாதிரி எந்த ஒரு பார்லிமெண்டோட ஆக்டையும் நம்ம மாத்தலாம். சரிங்களா? இப்போ நம்ம ஜல்லிக்கட்டுக்கு என்னாச்சு, ஆர்டினன்ஸ் பண்ணி தான் கொண்டு வந்தாங்க. ஜல்லிக்கட்டு வந்து தடை செய்யப்பட்டுச்சு. சரிங்களா? அதை அமெண்ட்மெண்ட் பண்ணி ஆர்டினன்ஸ் மூலியமா தான் அமெண்ட் பண்ணி தான் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து 2020 நீங்க ஒரு வீடு வாங்குறீங்க ஹோம். சரிங்களா? இதுல வந்து உங்களுக்கு வந்து 1 கோடி ரூபாய் வந்து லாபம் கிடைக்குது. சரிங்களா? ஸோ அப்போ வந்து அந்த 2020 இருக்கக்கூடிய லால வந்து உங்களுக்கு வந்து எந்த டாக்ஸ் இல்லை, எக்ஸ்ட்ரா டாக்ஸ் எதுவுமே இல்லை. சரிங்களா? இப்போ 2022 வருது. இப்போ லா கொண்டு வராங்க. சரிங்களா? லா கொண்டு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, யார் யார் எப்படி சொத்து வாங்கியிருக்காங்களோ அவளை வந்து எவ்வளவு கோடி ரூபாய்க்கு சொத்து மதிப்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுல இருந்து 10% நம்ம டாக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இப்ப பண்றாங்க. அப்ப என்ன செய்வாங்க, இப்ப டாக்ஸ் அத்தாரிட்டி உங்களுக்கு வந்து 2020 நீங்க வாங்கின சொத்துக்காக இப்ப இருக்கிற டாக்ஸ் படி நீங்க என்ன செய்வாங்க, உங்களை வந்து டாக்ஸ் போடுவாங்க. சரிங்களா?
சோ நீ பழைய விஷயத்துக்காக இப்போ ஒரு புது லா கொண்டு வந்து நீ பழைய விஷயம் செஞ்சதுக்காக இப்ப டாக்ஸ் போடுவாங்க. இதுக்கு பேர் தான் ரெட்ரோஸ்பெக்டிவ்னு சொல்லுவாங்க. இது கிரிமினலாகவும் இருக்கலாம். உங்களுக்கு இப்ப வந்து இது வந்து இதாக இருக்கலாம். சோ இப்ப என்ன செய்யறாங்க, ஒரு ஆர்டினன்ஸ் பண்ணி பின்னாடி இருக்கிற விஷயத்தையும் இப்ப நம்ம மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. புரிஞ்சா? சோ ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர்ங்கிறது பிஎம், சிஎம், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொல்றதா கேட்டுதான் அவர் வந்து என்ன செய்யணும், ஆர்டினன்ஸ் போடுறதா இருக்கட்டும், திரும்பி வாங்குறதா இருக்கட்டும் நடக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஆர்டினன்ஸ் யூஸ் பண்ணி டாக்ஸ் லாவை அமெண்ட் பண்ணலாம், இல்ல ப்ரீவியஸ் இயரோட பார்லிமெண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் லாவை அமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி இது ரெட்ரோஸ்பெக்டிவாவும் இருக்கலாம். பழைய லாவை திருத்தறதுக்காக இப்பத்தை கொண்டு வந்துடலாம். இப்போ ஒரு லா கொண்டு வராங்க அப்படின்னா அது பழசுக்கும் இது பொருந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? கிளியரா? ஓகே. ஏன்னா பிரசிடென்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பிரசிடென்ட் கவர்னர் இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு. அடுத்து பார்டனிங் பவர். பார்டனிங் அப்படின்னா மன்னிப்பு கொடுக்குறது. சரிங்களா? Article 71 empowers president to grant pardons to a person who have been tried and convicted by any offense in case. சரிங்களா? ஏதாச்சும் ஒரு குற்றத்துக்காக அவர் வந்து என்னது சட்டத்தின் அடிப்படையில கன்விக்ட் ஆனப்பட்டிருக்கு, தண்டனைக்குள்ளாக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொன்னா பனிஷ்மெண்ட் ஆர் சென்டென்ஸ் இஸ் ஃபார் எனி ஆஃபென்ஸ் அகைன்ஸ்ட் த யூனியன் லா. சரிங்களா? சென்ட்ரல் கவர்மெண்டோட லா படி வந்து அவர் வந்து தப்பு பண்ணியிருக்காரு, அதுக்காக தண்டனை அனுபவிக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்துலயும் பனிஷ்மெண்ட் ஆர் சென்டென்ஸ் இஸ் பை எ கோர்ட் ஆஃப் மார்ஷியல். சரிங்களா? மிலிட்டரி கோர்ட்ல அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டாலும் சென்டென்ஸ் இஸ் த சென்டென்ஸ் ஆஃப் டெத். தூக்கு தண்டனை கதியா இருந்தாலும் இங்க இல்ல இந்த 3 விஷயத்துக்காக பிரசிடென்ட் வந்து மன்னிப்பு, பொது மன்னிப்பு கொடுக்கலாம், பார்டனிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆர்டிகல் 72 கீழே. தெரிஞ்சுங்களா? இது வந்து பிரசிடென்ட்டுக்கு. அடுத்து கவர்னர் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 161 கீழே எம்பவர் த கவர்னர் ஆஃப் எ ஸ்டேட் சோ ஹி கேன் ஆல்சோ கிராண்ட் பார்டன், கம்யூட், ரெஸ்பைட், ரெப்ரைஸ் அண்ட் ரெமிஷன் ஆஃப் த பனிஷ்மெண்ட் அண்ட் சென்டென்ஸ் ஆஃப் எனி பர்சன் கன்விக்டட் அஸ் ஸ்டேட் லா. எங்க இவருக்கு வந்து 4 இருக்கு. இவருக்கு பாடன் மட்டும், இவருக்கு பாடன் இருக்கா அது என்ன சொல்றாங்க. சரிங்களா? சோ இது மட்டும் பாருங்க. சோ இவங்களுக்கு 4 பவர் இருக்கு. கவர்னருக்கும் இந்த பவர்ஸ் இருக்கு. இது ஸ்டேட் லா கீழே. இவரு சென்ட்ரல் லா அப்புறம் வந்து கோர்ட் மார்ஷியல் இல்ல டெத் சென்டென்ஸ். இந்த 3 விஷயத்துக்காக பிரசிடென்ட்டுக்கு உண்டான பவர், பாடன் பவர். ஸ்டேட் இந்த கவர்னருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் லா அப்படி. பட் த பார்டனிங் பவர் ஆஃப் த கவர்னர்ஸ் டிஃபர் ஃப்ரம் த பிரசிடென்ட் இந்த ஃபாலோயிங் 2 ஆஸ்பெக்ட். இவரோட பாடன் பவருக்கு இவரோட பாடன் பவருக்கு டிஃபரெண்டா இருக்கும். The president can pardon sentence inflicted by court martial, military court, while governor cannot. சரிங்களா? மிலிட்டரி கோர்ட்ல வந்து அவர் ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதை வந்து மன்னிப்புக்கு வந்து யாருக்கு கொடுக்க முடியும்? பிரசிடென்ட்னால மட்டும் தான் கொடுக்க முடியும். கவர்னரால கொடுக்க முடியாது. பிரசிடென்ட் கேன் பார்டன் டெத் சென்டென்ஸ் வைல் கவர்னர் கேனாட். சரிங்க? கவர்னருக்கு டெத் சென்டென்ஸ் கொடுக்க முடியாது. சரிங்களா? சோ டெத் சென்டென்ஸ்ங்கிறது பிரசிடென்ட்னால மட்டும்தான். Even if a state law prescribes death sentence, the power to grant pardon lie with the president, not the governor. சரிங்களா? ஸ்டேட் லாலையும் வந்து ஜுடிஷியலையும் என்ன செய்யறாங்க, அவருக்கு வந்து தூக்கு தண்டனை விதிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் அவர் என்னது உங்களுக்கு வந்து பிரசிடென்ட் தான் போகணும். சரி, பேரலைவாளன் இந்த கேஸ் நடந்துச்சு இல்ல? சரிங்களா? சோ அதுல வந்து டெத் சென்டென்ஸை இது பண்ணிட்டாங்க. சரிங்களா? சரிங்களா? சோ பாடன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரிமூவ் போத் த சென்டென்ஸ் அண்ட் கன்விக்ஷன். அவரோட தண்டனையும் அவரோட குற்றத்தையும் மன்னிச்சு விடுறது. அண்ட் கம்ப்ளீட்லி அப்சால்வ் கன்விக்ட் ஃப்ரம் ஆல் சென்டென்சஸ், பனிஷ்மெண்ட், டிஸ்குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையும் மன்னிச்சு விடுறது. கொஞ்சம் பொது மன்னிப்பு. அவர் வந்து சுத்தமான ஒரு ஆளா வெளி வர்றது தான் வந்து பாடன் சொல்றது. புரிஞ்சுங்களா? சோ கம்யூட்டேஷன் அப்படின்னு சொன்னா சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஒன் ஃபார்ம் ஆஃப் பனிஷ்மெண்ட் டு லைட்டர் ஃபார்ம். இப்ப தூக்கு தண்டனை அப்படின்னு சொன்னா வாழ்நாள் தண்டனையாக, வாழ்நாள் தண்டனைச்சுன்னா ஒரு கடுங்காவல் தண்டனையாக.
கடுங்காவல் தண்டனை 5 வருஷம் தாங்க. இந்த மாதிரி கம்மி பண்றாங்கல்ல, அதுதான் கம்யூட்டேஷன் சொல்லுவாங்க. கம்யூட்டேஷன் கம்மி பண்றது, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. குறைக்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அடுத்து ரெமிஷன். ரெமிஷன்னா ரெடியூஸ் த பீரியட் ஆஃப் சென்டென்ஸ் வித்வுட் சேஞ்சிங் த கேரக்டர். சரிங்களா? சோ ஒரு 15 வருஷம் தண்டனை அப்படின்னா 5 வருஷம் மாதிரி, 5 வருஷம் தண்டனை அப்படின்னா 2 வருஷம் மாதிரி. சரிங்களா? ரெமிஷன் சொல்லலாம். ரெமிட் பண்றதுன்னா அவங்களுக்கு வந்து அந்த இது பண்றது. கம்யூட்டேஷன் அப்படின்னா தூக்கு தண்டனையில இருந்து ஆயுள் தண்டனை, ஆயுள் தண்டனையில இருந்து கடுங்காவல் தண்டனை. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த ஒரு இது ஸ்டேஜ்ல இருந்து ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு மாத்துறது. இது வந்து பீரியட கம்மி பண்றது. ரெமிஷன் ரெடியூசிங் த பீரியட். கம்யூட்டேஷன் அந்த வந்து லைட்டரா வந்து மாத்துறது. சரிங்களா? கடுங்காவல் தண்டனைய 10 வருஷம் தண்டனையா மாத்துறது. தூக்கு தண்டனைய வாழ்நாள் சிறை தண்டனை மாத்துறது. புரிஞ்சுங்களா? அது ரெஸ்பைட். It denotes awarding a lesser sentence in the place of one originally awarded due to some special fact. இது வந்து ஒருத்தருக்கு என்னது 25 வருஷம் கடுங்காவல் தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அவருக்கு வந்து கம்மி பண்றது. எதனால கம்மி பண்றாங்க? அவருக்கு சில விஷயங்கள் இருக்கிறதுனால. எதனால? பிசிக்கல் டிசபிலிட்டி, ஹேண்டிகேப் இருக்கிறதுனால. இல்ல ஒருத்தவங்க வந்து பிரெக்னன்சியா இருக்காங்க, கன்விக் உமன் ஆஃபண்டருக்கு பிரெக்னன்சியா இருக்காங்க. அப்பவும் இதனால என்ன ஆகுது? அவங்களுக்கு அவங்களோட தண்டனை வந்து கம்மி பண்ணுவாங்க. ரெஸ்பைட். சரிங்களா? சோ அவர்னால சரிங்களா? இங்க வந்து அந்த குற்றவாளியோட கருணையின் மூலமாக குற்றவாளிக்கு ஒண்ணு வந்து டிசபிலிட்டியா இருக்காங்க, இல்ல வந்து பிரெக்னன்சியா இருக்காங்க. இந்த ரெண்டுத்துக்கு காரணம் பண்ணி என்ன செய்யலாம்? அவங்கள வந்து கம்மி பண்ணலாம். சரிங்களா? ரெஸ்பைட். அடுத்து ரெப்ரைவ். ரெப்ரைவ் அப்படின்னா இம்ப்ளை ஸ்டே ஆஃப் த எக்ஸிகியூஷன் ஆஃப் த சென்டென்ஸ் எஸ்பெஷலி டெத். இப்ப இதுதான் செய்வாங்க. சரிங்களா? தூக்கு தண்டனையில் போகும்போது நிறுத்தி வைப்பாங்களா, அது ரெப்ரைவ். சரிங்களா? ஃபார் டெம்பரரி பீரியட், குறிப்பிட்ட கால வரைக்கு அவரோட தூக்கு தண்டனை இல்ல தண்டனையை வந்து நிறுத்தி வைப்பாங்க. அது ரெப்ரைவ்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? பார்டன் முழுசா. கம்யூட்டேஷன் ஒவ்வொரு ஸ்டேஜ் வந்து இன்னொரு ஸ்டேஜ் கம்மி பண்றது. ரெமிஷன் அப்படின்னா பீரியட கம்மி பண்றது. ரெஸ்பைட் அப்படின்னு சொன்னா அவரோட தனிப்பட்ட விஷயத்துக்காக உங்களோட தண்டனையை கம்மி பண்றது. ரெப்ரை அப்படின்னா தூக்கு தண்டனையை வந்து தள்ளி வைக்கிறது இல்ல ஒத்தி வைக்கிறது, ஸ்டே பண்றது. ஓகேவா? இந்த 4 விஷயம் புரிஞ்சா? 5 விஷயம் புரிஞ்சா? ஓகேவா? யாருக்காச்சும் டவுட் இருக்கா? ஓகே ஓகே. ஓகே. சரிங்களா? இது இஸ் an எக்ஸிகியூட்டிவ் பவர் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஜுடிஷியரி. சரிங்களா? இது வந்து என்னது? இந்த இதெல்லாம் பண்றது யாரோட பொறுப்பு? ஜுடிஷியல் தானே. தண்டனை கொடுக்குறது, தண்டனை கம்மி பண்றது எல்லாமே ஜுடிஷியலோட வேலை. ஆனா அந்த வேலையை என்ன செய்யறாங்க? எக்ஸிகியூட்டிவ் பண்றாங்க. எக்ஸிகியூட்டிவ் யாரு? பிரசிடென்ட். சரிங்களா? சோ இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. இது வந்து இவரோட இண்டிபெண்டன்ட் பவர். இண்டிபெண்டன்ட் ஒருத்தர் சம்பந்தம் இல்ல சொல்லதான் இண்டிபெண்டன்ட். பவர் இஸ் டு பி எக்ஸைஸ் பை த பிரசிடென்ட் ஆர் கவர்னர் ஆன் த அட்வைஸ் ஆஃப் கேபினெட். இந்த பவர் வந்து யாரோட அட்வைஸ் பண்ணி? கேபினெட்டோட அட்வைஸ் பண்ணி தான் இவங்க செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. பிரசிடென்ட் கவர்னர் இஸ் நாட் பவுண்ட் டு கிவ் ரீசன் ஃபார் திஸ் ஆர்டர். அவர் சொல்றாரு அப்படிங்கிற பட்சத்துல நீ எதுக்குடா சொன்ன அப்படின்னு சொல்லி எதுக்குங்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்ய முடியாது? ரீசன் கேட்க முடியாது. சரிங்களா? அவரும் சொல்லணும் அவசியம் இல்ல. நாட் பவுண்ட் டு கிவ் a ரீசன் ஃபார் ஹிஸ் ஆர்டர். சரிங்களா? The exercise of the power by president or governor is not subject to judicial review. சரிங்களா? அதே மாதிரி இவரோட ஆர்டர் வந்து என்னது? ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உள்ள ஆக்கப்பட மாட்டாது. எக்ஸப்ட் வேர் த பிரசிடென்ஷியல் டிசிஷன் இஸ் ஆர்பிட்டரி, இரேஷனல், மெலாடிஃபைட், டிஸ்கிரிமினேட்டரி. சரிங்களா? அவரோட டிசிஷன் பத்தி வந்து நிறைய பேருக்கு என்னது இது வருது, அவரோட டிஸ்கஸ் பண்ணாம இல்ல அவரோட இஷ்டத்துக்கு எடுக்கிறது, இல்ல இது வந்து காசு வாங்கிட்டு பண்றாரா, இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா அப்ப வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ போகலாம். மற்றபடி வந்து என்ன செய்யாது? யாருமே வந்து எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னா ஜுடிஷியல் ரிவ்யூ போகணும்னு அவசியம் இல்லை. அவர் ஒன்றும் அவசியம் இல்லை. அவர் எதுக்காக சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிஷன் ஆக்டிங் வித்தவுட் அட்வைஸ் ஆஃப் மினிஸ்டர். டிஸ்கிரிஷன் ஆனது அவர் இஷ்டத்துக்கு நடக்குது, யார் பேச்சு கேட்காம
அவர் இஷ்டத்துக்கு நடத்துறதா டிஸ்கிரிஷன். சிச்சுவேஷனல் டிஸ்கிரிஷன் அண்டர் ஃபாலோயிங் சிச்சுவேஷன். சரிங்களா? ஸோ நம்ம கவர்னருக்கும் சரி பிரசிடென்ட்க்கும் சரி சில விஷயங்களை அவர் தனிப்பட்ட முறையில யாரோட அட்வைஸும் இல்லாம முடிவெடுத்துக்கலாம். என்னலாம் பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் பிஎம் சிஎம் when no party is clear majority in the லோக்சபா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. சரிங்களா? ஹங் அசம்பிளி வந்துருச்சு. யாருக்கு வந்து அதிக மெஜாரிட்டி இல்லைங்கிற பட்சத்துல இவர் வந்து யாரை கூப்பிடுறாங்களோ அவங்க என்ன செய்யலாம்? ஆட்சி அமைக்கலாம். or when பிஎம் சிஎம் in office dies suddenly there is no obsessive successor. திடீர்னு வந்து செத்து போயிடுறாங்க பிஎம்ஓ சிஎம்ஓ. அப்ப வந்து யாரு அடுத்ததுன்னு யோசிக்க டைம் இல்லைங்கிற பட்சத்துல அவரை யாரை கூப்பிட்டு நீங்க ஆட்சி அமைன்னு கூப்பிட்டாலும் அவங்க வந்து ஆட்சி அமைச்சுக்கலாம். dismissal of council of minister when it cannot approve the conference of lok sabha. சரிங்களா? ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அங்க என்னது உங்களுக்கு ப்ரூவ் cannot prove the லோக்சபாலையும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் அவங்களோட மேல மெஜாரிட்டி காட்ட முடியல அப்படிங்கிற பட்சத்துல என்ன செய்யலாம்? அவங்கள வந்து கலைச்சு வர்றது, டிஸ்மிஸ் பண்றது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அதுவும் வந்து அவரோட இஷ்டத்துக்கு தான். டிஸ்சல்யூஷன் ஆஃப் லோக்சபா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் லாஸ் மெஜாரிட்டி. அந்த மெஜாரிட்டி வந்து லாஸ் பண்றாங்க. இத்தனை எம்எல்ஏ வச்சிருந்தா தானே இவங்களுக்கு வந்து இந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு தகுதி இருக்கும். அது கம்மி ஆகுதுங்கிற பட்சத்துல லோக்சபாவை கலைக்கிறது இவங்களோட தான். சரிங்களா? சோ கம்மி ஆனோம்னா ஏன் கலைக்கல அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க முடியாது. இவங்களோட இஷ்டத்து தான் அது. புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன ஆகுது உங்களுக்கு இதாகுது. ஓகேவா? நாட் இங்க கவர்னர் பிரசிடென்ட்டுக்கு இது வந்து நோ கன்ஸ்டிடியூஷனல் டிஸ்கிரிஷன். கன்ஸ்டிடியூஷன்ல இது சொல்லப்படல டிஸ்கிரிஷன் பிரசிடென்ட்டுக்கு. சரிங்களா? இவருக்கு வந்து கவர்னருக்கு வந்து கன்ஸ்டிடியூஷனல் டிஸ்கிரிஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ ரிசர்வேஷன் ஆஃப் பில் ஃபார் த கன்சிடரேஷன் ஆஃப் பிரசிடென்ட். சரிங்களா? ஒரு பில்ல வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து பிரசிடென்ட் கிட்ட ரிசர்வேஷன் பண்றதுக்காக எதுக்காக ரிசர்வேஷன் பண்ணணும்னு சொல்லணும் அவசியம் இல்ல. அவர் இஷ்டப்பட்டாரு இந்த பில் வந்து பிரச்சனைக்குரியது நான் வந்து பிரசிடென்ட் ரிசர்வேஷன் பண்றேன்னு சொன்னா அது யாரும் கேள்வி கேட்க முடியாது. சரிங்களா? ஸோ அது வந்து இவரோட டிஸ்கஷன் கவர்னரோடது. இதெல்லாம் கவர்னரோட கவர்னர். சரிங்களா? கொஞ்சம் குழப்பம் மாதிரி தான் இருக்கும். ஒரு ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா மாறிடும். ஓகேவா? நான் சொல்ற மாதிரியே ஒரு தடவை கேட்டுங்க. ஸோ நம்ம ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன் நானு. அதுக்கப்புறம் நீங்க ஒரு தடவை கேட்டுங்க. சரிங்களா? ரெக்கமெண்டேஷன் ஃபார் த இம்போசிஷன் ஆஃப் பிரசிடென்ட் ரூல் இன் ஸ்டேட். ஒரு ஸ்டேட்ல வந்து பிரசிடென்ட் ரூல்ல வந்து ரெக்கமெண்ட் பண்றது அதுவும் அவரோட இஷ்டம் தான், கவர்னரோட இஷ்டம் தான். while exercising his function as the administration of an adjoining union territory. சரிங்களா? ஸோ டெரிட்டரிக்கு இப்போ ஒரு இடத்துக்கு அவர் வந்து கவர்னரா இருக்கா அப்படின்னா மத்த பக்கத்துல இருக்க யூனியன் டெரிட்டரி சேர்த்து வந்து ஆட்சி செய்யலாம். Determine the amount of payable by government of Assam, Meghalaya, Tripura, Mizoram to an autonomous district council as a royalty of acquiring license for mineral exploration. இங்கெல்லாம் வந்து மலைவாழ் பகுதிகள். மலையில என்ன மினரல்ஸ் இருக்குமா அந்த இடத்துல வந்து அந்த மினரல் எக்ஸ்ப்ளோரேஷனுக்காக நிறைய விஷயங்கள் நடக்கும். அதுல வந்து எந்த அளவுக்கு வந்து லைசன்ஸ்க்காக காசு வாங்கலாம், காசு இது பண்ணலாம், ராயல்டி வாங்கலாம் அப்படிலாம் இவர் தான் முடிவு பண்ணுவார். Seeking information from chief minister with regard to administration and legislative matters of state. ஸ்டேட்ல வந்து என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம் அவர் கேட்டு தெரிஞ்சு இது பண்ணிக்கலாம். இவர் தமிழோட சிஎம்டியும் வந்து என்ன கவர்னர் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து இவரோட கான்ஸ்டிடியூஷன்ல கொடுக்கப்பட்ட கவர்னரோட பவர். கான்ஸ்டிடியூஷன் முக்கியம். என்னெல்லாம் வந்து கான்ஸ்டிடியூஷன் கொடுக்கப்பட்டிருக்கு எதெல்லாம் கான்ஸ்டிடியூஷன் கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லி ஜஸ்டின் கேட்பாங்க. புரிஞ்சுங்களா? ஸோ என்ன மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்கலாங்க இப்பயே உங்களுக்கு ஐடியா கொடுத்துருவாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்க படிச்சீங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? பிரசிடென்ட் புரிஞ்சா பிரசிடென்ட் கவர்னர் புரிஞ்சா உங்களுக்கு எல்லாத்துக்கும் கம்பேரிசன் ஏதாவது டவுட் இருக்காமா? பிட்டோ பவர், பாட்டானிக் பவர், டிஸ்கஷனல் பவர். ஓகேவா? கிளியரா? அடுத்து போயிடலாம். வைஸ் பிரசிடென்ட் போயிடலாமா? இல்ல பிரேக் எடுத்துக்கிறீங்களா? 11th பிரேக் வேணுமா? 11:30ல இருந்து உங்களுக்கு திருப்பி ஆரம்பிச்சிடறேன் நானு. பிரேக் வேணுமா இல்ல கன்டினியூ பண்ணலாமா? ஓகே ஓகே 11:30க்கு ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? ஷார்ப் 11:30க்கு வந்துருங்க. ஓகே ஓகே அடுத்து வைஸ் பிரசிடென்ட் பத்தி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ வைஸ்
வைஸ் பிரசிடென்ட் வந்து ஆர்டிகல் 63 அவங்கள பத்தி சொல்றாங்க. த ஷால் பி வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. த ஷால் பி சரிங்களா? வைஸ் பிரசிடென்ட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. வைஸ் பிரசிடென்ட் ஆக்குபைஸ் த செகண்ட் ஹையஸ்ட் ஆஃபீஸ் இந்த கண்ட்ரி. ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் போஸ்ட் வந்து பிரசிடென்ட், செகண்ட் ஹையஸ்ட் போஸ்ட் வந்து வைஸ் பிரசிடென்ட் தான். பிஎம்ஓ அவங்களாம் இல்ல சரிங்களா? ரேங்க் செகண்ட் த டேபிள் ஆஃப் பிரசிடென்ட் சரிங்களா? டேபிள் ஆஃப் பிரசிடென்ட் வந்து லைன் அபிஷியலா வந்து அந்த உங்களுக்கு ரிபப்ளிக் டே அதெல்லாம் வந்து ஒரு டேபிளா வச்சிருப்பாங்க. யார் வந்து ஆர்டர் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு அது ரெண்டாவது ஆள் யார் உட்காந்துருப்பாங்க? வைஸ் பிரசிடென்ட் தான் உட்காந்துருப்பாங்க. ஆஃபீஸ் இஸ் மாடல்ட் ஆன் த லைன்ஸ் ஆஃப் அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட். அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்ட் மாதிரி நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோம்? வைஸ் பிரசிடென்ட்டுக்கு நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. எலெக்ஷன் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் இது வந்து ஆர்டிகல் 56 கொடுக்கப்பட்டிருக்கு. வைஸ் பிரசிடென்ட் இஸ் எலெக்டட் இன்டைரக்ட்லி. அந்த எலக்ட்ரல் காலேஜ் கன்சிஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் போத் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் சரிங்களா? எலக்ட்ரல் காலேஜ் இதுல வந்து யார் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா அது வந்து போத் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட். அதாவது உங்களுக்கு லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு பேருமே இதுல இருப்பாங்க. யாரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு? வைஸ் பிரசிடென்ட் தேர்ந்தெடுக்கிறதுக்கு சரிங்களா? எலக்ட்ரல் காலேஜ் ஆஃப் த வைஸ் பிரசிடென்ட் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் த எலக்ட்ரல் காலேஜ் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட். பிரசிடென்ட்டுக்கும் இவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு சரிங்களா? ரெண்டு விஷயத்துல மாற்று வரும் சரிங்களா? வைஸ் பிரசிடென்ட் இட் கன்சிஸ்ட் ஆஃப் போத் எலெக்டட் அண்ட் நாமினேட் மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் சரிங்களா? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எலெக்டடும் இருக்காங்க, நாமினேட்டும் இருப்பாங்க. ஆனா பிரசிடென்டோட பாத்தீங்கன்னா ஒன்லி எலெக்டட் மெம்பர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க சரிங்களா? இட் டஸ் நாட் இன்க்ளூட் மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இன் கேஸ் சரிங்களா? இங்க வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்க மாட்டாங்க. ஆனா இங்க வந்து பிரசிடென்ட்டுக்கு வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்டட் ஆனவங்க இருப்பாங்க சரிங்களா? சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து வைஸ் பிரசிடென்ட்டுக்கு வந்து எலெக்டடும் இருப்பாங்க, நாமினேட்டடும் இருப்பாங்க சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு என்னது இங்க வந்து ஸ்டேட் எலெக்டடோட ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்க மாட்டாங்க. புரிஞ்சுங்களா? பிரசிடென்ட் பொறுத்த வரைக்கும் நாமினேட் மெம்பர்ஸே கிடையாதுங்க. ஆனா எலெக்டட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வச்சிருப்பாங்க, எலெக்டட் பார்லிமெண்டோட வச்சிருப்பாங்க. அது மட்டும் தான் இது ஒரு வித்தியாசம் சரிங்களா? வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் இஸ் லைக் தட் பிரசிடென்ட் எலெக்ஷன் அதே மாதிரி தான். இட் ஹஸ் அக்கார்டிங் வித் சிஸ்டம் ஆஃப் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபர் வோட் பை வோட்டிங் சீக்ரெட் பேலட் சரிங்களா? ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபர் வோட் உங்களுக்கு வந்து சீக்ரெட் பேலட் சரிங்களா? இதுதான் வந்து ஒரு ஃபார்முலா சரிங்களா? ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷனா அதுக்கு தகுந்த மாதிரி சரிங்களா? சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபர் ஓட்னா ஓட்டு இது பண்ற மாதிரி அது ஒரு டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டா டிரான்ஸ்ஃபரா மாறிட்டு இருக்கும். ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நேற்று நான் சொன்னது. Original constitution provides that vice president would be elected by two houses of parliament assembled as a joint meeting. ஸோ ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லப்பட்டிருக்கு? வைஸ் பிரசிடென்ட் எப்ப தேர்ந்தெடுக்கப்படுவாங்க? ரெண்டு அவையும் சேர்ந்தாப்புல உட்கார வைக்கிற மூலியமாக ஜாயிண்ட் மீட்டிங்ல தான். லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு பேரையும் உட்கார வச்சுதான் நம்ம என்ன செய்யணும்? வைஸ் பிரசிடென்ட் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பல்சம் ப்ரொசீஜர் வாஸ் தட் அவே வித் 11th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1961. இது வந்து ரொம்ப கம்பல்சம் அப்படி சொன்னா ரொம்ப ஹெவியான ப்ரொசீஜர். ரெண்டு பேருக்கு உட்கார வச்சு ரெண்டு பேருக்கு ஓட்டு எடுப்பு நடத்தி எல்லாம். இது வந்து 11th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தேவையில்லைங்கிற மாதிரி தூக்கிட்டாங்க இந்த ப்ரொவிஷனை சரிங்களா? All doubts and disputes in connection with the election of vice president are entered into decided by the Supreme Court whose decision is final. சரிங்களா? இவங்களோடதும் பிரசிடென்ட்டோடதும் எலெக்ஷன்ல ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம எங்க போகணும்? சுப்ரீம் கோர்ட் தான் போகணும். அதே மாதிரி வைஸ் பிரசிடென்டோட எலெக்ஷனை பத்தி குளறுபடி ஆச்சு அப்படின்னா அதுல யார் வந்து தீர்ப்பு கொடுப்பான்? பிரசிடென்ட் தான். உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் தான் கொடுப்பாங்க. அவங்களோட டிசிஷன்ல ஃபைனலா இருக்கும். ஃபோர் வைஸ் பிரசிடென்ட் ஓகே அம்மா கேக்குதா? திடீர்னு கட் ஆயிடுச்சு. ஓகேவா? கேக்குதா? ஓகே தானே? ஓகே. இது வரைக்கும் 4 வைஸ் பிரசிடென்ட் வந்து யாரும் எதிர்க்காம தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா? ஸோ குவாலிஃபிகேஷன் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட். வைஸ் பிரசிடென்ட் வந்து குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டு பி எலிஜிபிள் ஃபார் எலெக்ஷன் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் the person should fulfill the following qualification. என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன் ஃபாலோ பண்ணிருக்கோம் அப்படின்னா சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்கணும், 35 வருஷம் வந்து வயசு ஆயிருக்கணும், should be qualified for election of a member of ராஜ்யசபா. ராஜ்யசபாக்கு மெம்பர் ஆகக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்கணும். புரிஞ்சுங்களா? அங்க லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுத்துக்கும் வேண்டாம் பிரசிடென்ட்டுக்கு சரிங்களா? இங்க வந்து ராஜ்யசபாக்கு வந்து உங்களுக்கு தகுதி ஆகக்கூடிய விஷயம் இருக்கணும். He should not hold any office of profit under the union government or any other state government, any local authority, any public authority. Office of profit வந்து இருக்கக்கூடாது சரிங்களா? So a sitting president or vice president of the union of governor of any state, a minister of union or any state is not deemed to hold any profit of office, hence qualified being a candidate of vice president. வைஸ் பிரசிடென்ட் யார் யார் தகுதியாங்க அப்படின்னா
கவர்னரா இருக்கலாம், சரிங்களா, இல்ல மினிஸ்டர், யூனியன் மினிஸ்டரா இருக்கலாம், இல்ல ஸ்டேட் மினிஸ்டர்ஸா இருக்கலாம். இவங்கள வந்து ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்ல இல்லாதவங்க. அப்ப இவங்க டைரக்டா என்ன செய்வாங்க, இவங்க வந்து வைஸ் பிரசிடண்டாக ஆகக்கூடிய தகுதி பெறுவார்கள்னு சொல்றாங்க. புரிஞ்சுங்களா? ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்னா சென்ட்ரலோட ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய ஏதாவது நிறுவனத்துல ஒரு ஒரு பதவியோ, அந்த பதவி மூலியமாக ஏதாவது ஒரு உங்களுக்கு இன்ஃபுளுன்ஸோ இல்ல சம்பளமோ, அதுதான் வந்து அப்படின்னா அது ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். பராமரிச்சு அப்படின்னா ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் இல்லைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த ஆஃபீஸ் மூலியமா உங்களுக்கு வந்து சம்பளம் கிடைக்கணும். இல்ல அந்த சம்பளம் இல்லாட்டினாலும் அது மூலியமா என்ன செய்யணும், உங்களுக்கு ஏதாவது ஆதாயம் இருக்கணும். இல்ல அதுல நீங்க வந்து இன்ஃபுளுன்ஸ் பொசிஷன் இருந்தீங்க அப்படின்னா அது ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டா கருதப்படும். இந்த ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களை என்ன செய்யப்பட மாட்டாது, உங்களுக்கு வந்து பிரசிடென்ட் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் தேர்ந்தெடுக்கப்பட மாட்டாது. சரிங்களா? அதை ரிசைன் பண்ணி தான் இதுல வந்து ஜாயின் பண்ணணும். இது முக்கியம். சரிங்களா? So nomination of a candidate for election of the office of vice president electors. இங்க வந்து 20 எலக்டர்ஸ் வந்து முன்மொழியணும், 20 எலக்டர்ஸ் பின்மொழியணும். அதே மாதிரி செக்யூரிட்டி டெபாசிட் பாத்தீங்கன்னா 15,000 வந்து RBI கட்டணும். இதுல வந்து oath or affirmation of vice president ஆர்டிகல் 16 சொல்லப்படுது. Before entering upon his office, vice president has to make a subscribe to an oath and affirmation. In his oath of affirmation, vice president first. சரிங்களா? அவர் என்ன செய்யணும், உறுதிமொழி கூறணும். உறுதிமொழினா எந்த மாதிரி உறுதிமொழி அப்படின்னு சொன்னா, the oath of office of vice president administered by president or some person appointed by behalf of him. சரிங்களா? பிரசிடென்ட் தான் வந்து வைஸ் பிரசிடென்டோட ஓத் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணி வைப்பாங்க. சரிங்களா? சோ இல்ல அப்படின்னா பிரசிடென்ட் வந்து யார் நியமிச்சிருப்பாரு ஆபீசர், அவர் வந்து வைஸ் பிரசிடென்ட் கிட்ட உறுதிமொழி பிரமாணம் வந்து எடுத்து வைப்பாங்க. ஓகேவா? ஸோ கண்டிஷன் ஆஃப் த வைஸ் பிரசிடென்ட் ஆஃபீஸ். சரிங்களா? ஸோ கன்ஸ்டியூஷன், இது கன்ஸ்டியூஷன் சொல்லப்படுது. சீக் மேல போட்டா கன்ஸ்டியூஷன் நினைச்சுங்க. கன்ஸ்டியூஷன் லேட் வந்து ஃபாலோயிங் 2 கண்டிஷன் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் ஆஃபீஸ். 2 கண்டிஷன் சொல்றாங்க. சரிங்களா? ஸோ கன்ஸ்டியூஷன்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இது ரொம்ப முக்கியம். He should not be a member of either house of the parliament or house of the state legislature. சரிங்களா? பார்லிமெண்ட், லோக்சபா, ராஜ்யசபா இல்ல ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில மெம்பரா இருக்கக்கூடாது. ஆனா மெம்பராக இருக்கக்கூடிய தகுதி வேணும். தகுதி வேற, இருக்கிறது வேற. சரிங்களா? If any such person is elected to vice president, he is deemed to have vacated his seat in his house on the date of which he is enters upon the vice president. நீங்க இருந்துட்டே நீங்க போட்டி போட்டு ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க எப்ப வந்து உங்க ஆபீஸ்க்குள்ள வைஸ் பிரசிடென்ட் ஆபீஸ்க்கு காலடியை எடுத்து வைக்கிறீங்களோ அப்போ நீங்க பின்னாடி என்ன பதவியில் இருந்தீங்களோ அது வந்து என்னது இது வேக்கன்ட் செய்யப்படும். சரிங்களா? அது வந்து இல்லாமல் ஆக்கப்படும். சரிங்களா? he should not hold an any other office of profit. ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்ல நீங்க இருக்கக்கூடாது. இந்த 2 விஷயமே கன்ஸ்டியூஷன் சொல்லப்படக்கூடிய விஷயம். term of office of term of vice president's office, article 67. 5 years from the date on which he is entered office. சரிங்களா? ஸோ இப்போ எப்போ கால் எடுத்து வைக்கிறாரோ அது வந்து 5 வருஷம். சரிங்களா? can hold office beyond his term of 5 years until his successor assumes that. அவர் மாதிரி தான், பிரசிடென்ட் மாதிரி தான் இவரும் வந்து என்னது, இவர் வந்து 5 வருஷம்க்கு அப்புறமும் என்ன செய்யலாம், ஆபீஸ்ல இருக்கலாம் இன்னொருத்தர் வர வரைக்கும். he also eligible for re-election of that office of any number of times. எத்தனை டைம் வேணா re-election பண்ணலாம். இவர் வந்து ரெசிக்னேஷன் பண்ணா பிரசிடென்ட் ரெசிக்னேஷன் பண்ணா வைஸ் பிரசிடென்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. he can also remove from the office before his completion of term. A formal impeachment is not required for his removal. பிரசிடென்ட்க்கு மட்டும் தான் வந்து என்னது இம்பீச்மெண்ட் தேவை. இவர் வந்து இவர் பதவி காலத்துக்குள்ளேயே நம்ம தூக்கிடலாம். இதுக்கு வந்து எனக்கு இம்பீச்மெண்ட் தேவையில்லை. can be removed from his office by a resolution passed by majority of all the members of Rajya Sabha. சரிங்களா? சரிங்களா? உங்க வந்து உங்களுக்கு மெஜாரிட்டி படி உங்களுக்கு வந்து தூக்கலாம் அப்படின்னு சொல்லி ராஜ்யசபால ஒரு மோஷன் பண்ணாலும் இல்ல லோக்சபால வந்து சிம்பிள் மெஜாரிட்டியில அக்ரி பண்ணாலும் இவ்வளவு என்ன செய்யலாம், தூக்கலாம். பட் நோ சச் ரெசல்யூஷன் கேன் பி மூவ்ட் அன்லெஸ் அட்லீஸ்ட் 14 days அட்வான்ஸ் நோட்டீஸ் ஹஸ் பீன். இவர் தூக்குறதுக்காக 14 நாளுக்கு முன்னாடி இவருக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்கணும். நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அவர் மேல செய்யலாம், தூக்கலாம். நோ கிரவுண்ட் ஹஸ் பீன் மென்ஷன் இன் தி கன்ஸ்டிடியூஷன் ஃபார் ரிமூவல். இவர் எதனால தூக்கலாம் அப்படிங்கிற ரிமூவல் கொடுக்கல. இதே நம்ம பிரசிடென்ட்க்கு தான் நிறைய கொடுக்கப்படுது. கன்ஸ்டிடியூஷன் மீறினாரு அப்படிங்கிற பட்சத்துல அப்படி நிறைய விஷயம் கொடுத்திருப்பாங்க. ஆனா இங்க இருக்கு வந்து இவருக்கு ரிமூவ்ல எந்த விஷயத்துக்காக ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது சொல்லப்படல. இது வச்சு கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? நிறைய பேருக்கு நிறைய விஷயத்தினால ரிமூவ் பண்ணலாம் சொல்லியிருப்பாங்க. இவருக்கு வந்து சொல்லப்படல. சரிங்களா? சோ அது முக்கியம். சரிங்களா? இது வச்சுதான் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவாங்க. வேகன்சி இன் வைஸ் பிரசிடென்ட் ஆஃபீஸ். சரிங்களா? இப்ப வைஸ் பிரசிடென்ட் வேகன்சி வந்துச்சு. So a vacancy in vice president office can occur any of the following ways. எப்படி வேகன்சி வரும் அப்படின்னா on expiry of his tenure of 5 years. 5 வருஷம் முடிஞ்சு அப்படிங்கிற பட்சத்துல இல்ல ரெசிக்னேஷன் பண்ணிட்டாரு அப்படிங்கிற பட்சத்துல இல்ல இவரை வந்து இம்பீச்மென்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டாங்க பட்சத்துல இல்ல செத்துட்டாருங்கிற பட்சத்துல இந்த மாதிரி 4 விஷயத்துல உங்களுக்கு என்ன செய்யலாம். 5 விஷயத்துல உங்களுக்கு 4 விஷயத்துல உங்களுக்கு வந்து இவர் வந்து வேக்கன்ட் ஆகலாம் இந்த வைஸ் பிரசிடென்ட் ஆஃபீஸ். அதர்வைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் when he becomes disqualified to hold office when his election is declared void.
இல்ல அவரோட எலெக்ஷன் வந்து செல்லுபடி ஆகாதுங்கிற பட்சத்துல அவரோட ஆபீஸ் அந்த வேக்கண்ட் ஆயிடும். இந்த வேகன்சி இஸ் கோயிங் டு காஸ் பை எக்ஸ்பிரேஷன் ஆஃப் ஹிஸ் டேர்ம், அவர் 5 வருஷம் காலம் முடியுதுங்கிற பட்சத்துல வேக்கண்ட் ஆகுது பட்சத்துல சிட்டிங் வைஸ் பிரசிடென்ட் இன் எலெக்ஷன் டு ஃபில் த வேகன்சி மஸ்ட் ஹெல்ட் பிஃபோர் த எக்ஸ்பிரேஷன் ஆஃப் டைம். அவர் இருக்கிற காலத்திலேயே என்ன செய்யணும், 5 வருஷம் முடிவுக்கு முன்னாடியே ஒரு எலெக்ஷனை வச்சு இன்னொருத்தவங்க தேர்ந்தெடுக்க உண்டான வேலையை பார்க்கணும். அவர் முடிச்சதுக்கு அப்புறம் தான் தேர்ந்தெடுப்பேன்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? பிஃபோர் த எக்ஸ்பிரேஷன் ஆஃப் டைம், 5 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்ப 4 வருஷத்துல 5 வருஷத்துலயே என்ன செய்யணும், புதுசா ஒரு ஆளுக்காக நீங்க என்ன செய்யணும், எலெக்ஷன் நடத்தணும்னு சொல்றாங்க. If the office fall vacant by resignation, removal, death or otherwise, then election is filled to vacancy should be held soon as possible occurrence of the vacancy. சரிங்களா? டெத்தாலேயோ ரிமூவ் பண்ணாலோ ரெசிக்னேஷன் பண்ணாலோ என்ன செய்யணும், உடனடியா அடுத்த எலெக்ஷனை வைக்கணும். The newly elected vice president remains in office of a full time of 5 years from the date of his term. சரி, 5 வருஷம் அப்படின்னா 4 வருஷத்துலயே செத்துறாரு இல்ல ரிமூவ் பண்ணிட்டாங்க ஏதாச்சும் அப்படின்னா 5வது வருஷத்துல ஒருத்தர் வராரு அப்படின்னா அவர் இங்க இருந்து 5 வருஷத்தை பண்ணுவார். இந்த 1 வருஷத்தை மட்டும் கம்ப்ளீட் பண்ண மாட்டாரு, 5 வருஷத்தையும் கம்ப்ளீட் பண்ணுவார். ஓகேவா? இதே தான் பிரசிடென்ட்டுக்கும். ஓகேவா? இது வரைக்கும் நடந்தது புரிஞ்சா கிளியரா? வைஸ் பிரசிடென்ட் இது வரைக்கும் புரிஞ்சா கிளியரா? டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்து பவர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட். சரிங்களா? ஃபங்க்ஷன் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் 2 விதமா இருக்கு. சரிங்களா? ரெண்டா இருக்கு. வைஸ் பிரசிடென்ட் ஆக்ட் எக்ஸ் ஆஃபீஸர் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, ஆர்டிகல் 64. எக்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னா நீங்க வந்து ஒரு பொசிஷன் இருக்கீங்க அந்த, ஓகே அதுதான். ஓகே, இது பாத்துங்க. ஸோ இப்போ வந்து நீங்க பிரசிடென்ட் ஒரு 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 பதவியில் இருக்கீங்க, அந்த பதவிக்காக இன்னொரு பதவி கொடுக்குறாங்கிறது தான் வந்து எக்ஸ் ஆஃபீஸர் சேர்மன் சொல்லுவாங்க, எக்ஸ் ஆஃபீஷியோன்னு சொல்லுவாங்க. ஒரு பதவியில் இருக்கீங்க, ஸோ இன்னொரு பதவிக்கு வந்து இந்த பதவியில யார் இருக்காங்களோ அவங்கள தான் இந்த பதவியில் போட்டாகணும் அப்படின்னு சொல்றது தான் வந்து எக்ஸ் ஆஃபீஷியோன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்க வந்து ராஜ்யசபா வைஸ் பிரசிடென்ட் வந்து இருக்கீங்கனாலேயே நீங்க ராஜ்யசபாவோட சேர்மனா மாறிடுவீங்க. ஓகேவா? ஸோ ராஜ்யசபா சேர்மனுக்காக புதுசா ஒன்றும் தேர்ந்தெடுக்கப்பட மாட்டாது. சரிங்களா? வைஸ் பிரசிடென்ட் யாரோ அவங்களதான் வந்து என்ன செய்வாங்க, சேர்மனா ராஜ்யசபாவோட சேர்மனா எடுப்பாங்க. சரிங்களா? In this capacity, his power are similar to the Speaker of Lok Sabha. லோக்சபாவோட ஸ்பீக்கர், லோக்சபாவோட ஸ்பீக்கர் தேர்ந்தெடுப்பாங்க, அவங்களுக்குள்ள தேர்ந்த ஓட்டெடுப்பு நடத்துப்பாங்க. சரிங்களா? ஆனா வைஸ் பிரசிடென்ட்டுக்கு வந்து ராஜ்யசபாவோட சேர்மன் வந்து வைஸ் பிரசிடென்ட் யாரோ அவங்க தான் இது பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த ரெஸ்பெக்ட் he resembles the American vice president who acts as the chairman of upper house of the American legislature called Senate. சரிங்களா? இந்த விஷயத்துல வந்து யூஎஸோட நம்ம ஈக்குவலா இருக்கும். இந்தியாவோட வைஸ் பிரசிடென்ட்டும் யூஎஸோட வைஸ் பிரசிடென்ட்டும் ஒரே மாதிரி வந்து இருக்காங்க. செனட்டோட சேர்மனும் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா தான். அந்த நம்ம ராஜ்யசபாவோட சேர்மனும் இந்தியாவோட வைஸ் பிரசிடென்ட் தான். ஓகேவா? Vice President acts as the president when a vacancy occurs in the office of president due to his resignation, removal, death or otherwise. சரிங்களா? ஸோ பிரசிடென்ட்டுக்கு வந்து வேக்கண்ட் ஆகுது இந்த மாதிரி விஷயத்தினால அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் பிரசிடென்டா வந்து ஆக்ட் பண்ணலாம், ஆக்டிங் பிரசிடென்டா மாறலாம் அப்படின்னு சொல்றாங்க. Two president Dr. Zakir Hussain Fakhruddin Ali Ahmed died in office of then respective vice president of VV Giri Jatti acted as a president. சரிங்களா? ஸோ 2 பேரும் அப்போ விவி கிரே வந்து வைஸ் பிரசிடென்ட் வந்து பிரசிடென்ட் ஆக்ட் பண்ணாரு. ஃபக்ருதீன் அலீம் அகமது பிடிஏ வந்து பிரசிடென்ட் ஆக்ட் பண்ணாரு. He can act as a president only for a maximum period of 6 months within which a new president has to be acted. சரிங்களா? ஸோ பிரசிடென்டா வந்து ஒரு 6 மாசம் தான் ஒர்க் பண்ண முடியும், அதுக்குள்ள அவர் புது பிரசிடென்ட் வந்து தேர்ந்தெடுக்கும். When a sitting president is unable to discharge his function due to absence or any other cause, vice president discharge his function until the president resumes his office. சரிங்களா? அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் வந்து வெளியூர் போயிட்டாரு அப்படிங்கிற பட்சத்துல என்ன செய்யணும், வைஸ் பிரசிடென்ட் தான் பிரசிடென்ட் ஆக்ட் பண்ணுவார், அவர் திரும்பி வர வரைக்கும். While acting as a president or discharging the function of the president, vice president does not perform the duties of the office of chairman of Rajya Sabha. சரிங்களா? பிரசிடென்டா இருக்கும்போது வைஸ் பிரசிடென்டோட வேலையை வந்து எடுத்து பண்ண மாட்டார். During this period, those duties performed by deputy chairman of Rajya Sabha வந்து பண்ணுவார். சரிங்களா? பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் வந்து பிரசிடென்டோட வேலை பண்ணும்போது வைஸ் பிரசிடென்ட் வந்து வைஸ் பிரசிடென்டோட வேலை பண்ண மாட்டாரு. அப்ப வைஸ் பிரசிடென்டோட வேலை யார் பண்ணுவாங்க,
டெபுட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா பண்ணுவார். சரிங்களா? The constitution has not fixed emolument or for the vice president in this capacity. எவ்வளவு காசு இருக்குங்கிறது constitution fix பண்ணல. He draws his regular salary in capacity of ex officio chairman of ராஜ்யசபா. ராஜ்யசபாவுக்கு வந்து எவ்வளவு காசு கொடுக்காங்களோ அந்த காசு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. கான்ஸ்டிடியூஷன்ல இவளுக்கு எவ்வளவு கொடுக்கணும் சொல்ல. இந்தியன் வைஸ் பிரசிடென்ட், American vice president. Though the office of Indian vice president model on the lines of American vice president, there is American vice president succeeded to the presidency when it falls vacant and remains president for the unexpired term of president. இவங்க வந்து என்னது, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட் வந்து ஆபீஸ் வேக்காச்சு அப்படின்னா 4 வருஷத்துக்கு 5 வருஷம் அப்படின்னா 3 வருஷத்துக்கு வேக்கன்சி அப்படின்னா 2 வருஷத்துக்கு வந்து வைஸ் பிரசிடென்ட் பிரசிடென்டா இது பண்ணுவாரு. சரிங்களா? இந்தியன் வைஸ் பிரசிடென்ட் பாத்தீங்க அப்படின்னா merely serves an acting president when office of president vacated until new. இவர் வந்து பிரசிடென்ட் இல்லங்கிற பட்சத்துல வைஸ் பிரசிடென்டா வந்து பிரசிடென்ட் ஆக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஆனா புதுசா ஆள் வந்தாங்க அப்படின்னா விட்டு கொடுத்துருவாங்க. ஆனா இங்க புது ஆள் பண்ண மாட்டாங்க. 5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் திருப்பி ஒரு எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆனா இப்போ இங்க அப்படி இல்லை, as soon as possible சீக்கிரமே எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க இங்க. சரிங்களா? ஸோ அந்த குறுகிய காலகட்டத்துல தான் வந்து வைஸ் பிரசிடென்ட் வந்து பிரசிடென்டா ஆக்ட் பண்ணுவாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை. சரிங்களா? 5 வருஷத்துல 3 வருஷம் முடிஞ்சு அப்படின்னா மிச்சம் 2 வருஷம் வரைக்கும் வைஸ் பிரசிடென்ட் தான் பிரசிடென்ட் ஆக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் மிச்சம் 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து புதுசா எலெக்ஷன் நடத்தி ஆளை கொண்டு வந்து உள்ள உட்கார வைப்பாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை. எப்ப வேக்கன்ட் ஆகுதோ அதுல இருந்து சீக்கிரமாவே வந்து ஒரு எலெக்ஷன் நடத்தி என்ன செய்வாங்க, புது பிரசிடென்டா உருவாக்கிடுவாங்க. அந்த இடைப்பட்ட காலத்துல தான் வைஸ் ஆக்ட் பண்ணுவாரு. ஓகேயா? ஓகே, அடுத்தது போய்க்கலாம். அடுத்து பிரைம் மினிஸ்டர் அண்ட் சீஃப் மினிஸ்டர். சரிங்களா? 2 பேர் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ பார்லிமெண்டரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்ல சென்ட்ரல்ல பாத்தீங்கன்னா பிரசிடென்ட், நார்மல் எக்ஸிகூட்டிவ் டிஜூன்னு சொல்லுவாங்க, ஹெட் ஆஃப் த கண்ட்ரி. பிஎம் வந்து ரியல் எக்ஸிகூட்டிவ், டிஃபாக்டோ எக்ஸிகூட்டிவ், ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் சொல்லுவாங்க. ஹெட் ஆஃப் த கண்ட்ரி, ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் பிஎம். இங்க ஸ்டேட்ல பாத்தீங்க அப்படின்னா கவர்னர் வந்து ஹெட் ஆஃப் த ஸ்டேட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இங்க ரியல் வந்து பாத்தீங்கன்னா சிஎம், ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் சொல்லுவாங்க. சரிங்களா? இதுதான் பார்லிமெண்டரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். பேராமீட்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர், சிஎம். பிரைம் மினிஸ்டர் பத்தி வந்து 75 ஆர்டிகல். பை பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் யார் வந்து இது பண்ணி வைப்பாங்க, பிரசிடென்ட். சீஃப் மினிஸ்டர் யார் வந்து இது பண்ணி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, கவர்னர். சரிங்களா? ஸோ கான்ஸ்டிடியூஷன் டஸ் நாட் கண்டெயின் எனி ஸ்பெசிபிக் ப்ரொசீஜர். சரிங்களா? இப்படிதான் வந்து பிஎம் வந்து செலக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுக்கல. கன்வென்ஷன் ஆஃப் பார்லிமெண்டரி சிஸ்டம், லீடர் ஆஃப் மெஜாரிட்டி பார்ட்டிஸ் அப்பாயின்ட் பிஎம். கன்வென்ஷன் அப்படின்னா வழக்கமாக பார்லிமெண்டரி சிஸ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு பிஎம் சிஎம் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னா எந்த பார்ட்டி வந்து மெஜாரிட்டி ஓட்டு வாங்கிடுவாங்களோ அந்த பார்ட்டியோட தலைவரை என்ன செய்வாங்க, அவங்களுக்கு வந்து பிஎம்ஆ சிஎம்ஆ இது பண்ணுவாங்க. அந்த பார்ட்டி யாரை சொல்றாங்களோ அவங்களுக்கு பிஎம்ஆ பண்ணிடுவாங்க. In case of no clear majority, President Governor may exercise the personal discretion. அது உங்க சட்டசபை யாருக்குமே வந்து அதிகமான மெஜாரிட்டி கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல பிஎம்ஓ சிஎம் கவர்னரும் பிரசிடென்டும் அவங்க மனோ இச்சைப்படி என்ன செய்யலாம், யாரையும் கூப்பிட்டு நீங்க ஆட்சி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி பண்ணலாம். இந்த செலக்ஷன் அண்ட் அப்பாயின்மெண்ட் பிஎம் effectively. சரிங்களா? பிஎம் சிஎம் ஹேஸ் டு சீக் vote of confidence within the amount of respective. பிரசிடென்ட் யார் கூப்பிடுவாங்க, பிஎம் கூப்பிடுவாங்க, கவர்னரு சிஎம் கூப்பிடுவாங்க, ஆட்சி பண்ணுங்க. ஏன்னா இந்த 2 ஆளுகளுக்குமே என்ன உங்களுக்கு மெஜாரிட்டி இல்ல. சரிங்களா? இவங்க என்ன செய்யணும், 1 மாசத்துக்குள்ள 1 மந்த்துக்குள்ள இவங்க மெஜாரிட்டி வந்து லோக்சபால உங்களுக்கு நிரூபிச்சு காட்டணும். இல்ல ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில சிஎம்னா சரிங்களா நிரூபிச்சு காட்டணும். சரிங்களா? வித்தின் when the PM CM in office dies suddenly, there is no opposite successor to the president governor. Successor, the president governor may have to exercise individual judgment. அதே பிஎம் சிஎம் செத்துட்டாங்க திடீர்னு அப்படின்னா அவங்களுக்கு அப்புறம் யார் வந்து பிஎம் சிஎம் ஆகணும் அப்படிங்கிற கிளியர கட்டது எந்த கட்சியிலும் இல்லை அப்படின்னா அப்ப என்ன செய்யலாம், இண்டிவிஜுவல் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அடியில பிஎம் நம்ம பிரசிடென்ட்டும் கவர்னரும் தான் பிஎம் சிஎம் செலக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி அவங்க உட்கார வச்சிருவாங்க.
constitutionally the PM CM may be a member of any two houses of parliament of India. அவங்க வந்து லாக்சபா ராஜ்யசபா எதுலயானாலும் ஒரு மெம்பரா இருக்கலாம். சரிங்களா? அது constitutionally a person who is not a member of parliament state can be appointed as a PM CM for 6 months. அதே மாதிரி வந்து PM அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ராஜ்யசபா லோக்சபா எதுலயுமே அவர் அல்ல, திடீர்னு வெளியில இருந்து யாச்சும் வந்து உட்கார வச்சு PM மாத்தலாம்னா மாத்தலாம். இப்போ வித்தின் 6 மாசத்துக்குள்ள அவங்க என்ன செய்யணும்? 6 months within which time she should be elected as a parliament or state legislative procedure. சரிங்களா? சோ அது 6 மாசத்துக்குள்ள அவங்க என்ன திருப்பியும் வந்து சட்டசபையில இருந்து அவங்க தேர்தல நின்று ஜெயிச்சாகணும். ப்ரொவைட் பை சுப்ரீம் கோர்ட் இஸ் ஒன் ஆஃப் தி ஜட்ஜ்மெண்ட். இது வந்து யார் சொன்னா? சுப்ரீம் கோர்ட் தான் ஜட்ஜ்மெண்டா கொடுத்திருக்காங்க. கான்ஸ்டிடியூஷன் படி பாத்தீங்க அப்படின்னா 2 அவையில ஏதாச்சும் ஒரு அவையில உறுப்பினராக இருக்கணும். அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்டு உறுப்பினராக இருக்கலாம். இல்ல அப்படின்னு சொன்னா வேற யாரையாச்சும் வந்து நீங்க என்ன செய்யலாம்? உங்களுக்கு வந்து பிஎம்ஓ சிஎம்ஓ கொண்டு வரலாம். ஆனா 6 மாசத்துக்குள்ள அவங்க வந்து தேர்தல் இருந்து ஜெயிச்சு அவங்களோட இதை வந்து நிரூபிச்சாகணும். இது யார் சொன்னது? சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. அடுத்த டேர்ம் சரிங்களா? நோ ஃபிக்ஸ்டு ஹோல்ட்ஸ் ஆஃபீஸ் டூயிங் தி பிளஷர் ஆஃப் தி பிரசிடென்ட். ஃபிக்ஸ்டுலாம் இல்ல. பிஎம் உங்களுக்கு வந்து பிஎம்க்கு வந்து ஃபிக்ஸ்டுலாம் இல்ல உங்களுக்கு. சரிங்களா? பிரசிடென்டோட பிளஷர் படி தான் வந்து பிஎம்ஆ இருக்காங்க. நாட் ஃபிக்ஸ்டு ஹோல்ஸ் ஆஃபீஸ் டூயிங் தி பிளஷர் ஆஃப் தி கவர்னர். இவரும் வந்து என்னது உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டு இல்ல, கவர்னரோட இதுக்காக இது பண்றாங்க. சரிங்களா? அந்த 5 வருஷங்கிறது ஒரு ஆட்சியிலிருந்து இன்னொரு ஆட்சிக்கு தான். புரிஞ்சுங்களா? இவங்களோட காலகட்டம் இல்ல. சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. பிரசிடென்ட் வந்து இவர் வேண்டாம்னு சொன்னா தூக்கலாம். பிரசிடென்ட்டுக்கு உண்டான இது இருக்கு. கவர்னருக்கு உண்டான சிஎம்ஓவும் தூக்கலாம். பிளஷர் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படின்னு சொன்னா விருப்பப்படி. ஆனா பிரசிடென்ட்டும் கவர்னரும் யாரோட அட்வைஸ் படி நடந்தாகணும்? சிஎம் பிளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரோட அட்வைஸ் படி நடந்தாகணும். அங்க சிஎம் பிளஸ் கவர்னர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் படி நடந்தாகணும். சரிங்களா? சேலரி பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் தான் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. யாரோட சேலரி? சிஎமோட சேலரி. அதே மாதிரி இங்க வந்து கவர்னரோட சேலரி யாரு டிட்டர்மைன் பண்ணுவாங்க? ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஆர்டிகல் 74 163. சரிங்களா? பிஎம்க்கு இங்க வந்து சிஎம்க்கு 163. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வித் பிஎம் அண்ட் சிஎம் ஆர் செட்டட் டு ஐட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தி பிரசிடென்ட் ஆர் கவர்னர் எக்ஸர்சைஸ் திஸ் ஃபங்க்ஷன். சரிங்களா? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரும் இவங்களும் சேர்ந்தா வந்து ஆட்சி நடத்துவாங்க. ஆர்டிகல் 75 174 அதர் மினிஸ்டர்ஸ் ஷால் பி அப்பாயின்டட் பை பிரசிடென்ட் ஆர் கவர்னர் ஆன் தி அட்வைஸ் ஆஃப் பிஎம் சிஎம். சரிங்களா? சோ அந்த மினிஸ்டர்ஸ் வந்து யார் பண்ணுவாங்க? பிஎம் வந்து சொல்லுவாங்க, பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா பிஎம் சொல்லுவாங்க, கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஆல் மினிஸ்டர்ஸ் ஷால் ஹோல்ட் ஆஃபீஸ் டூயிங் தி பிளஷர் ஆஃப் பிரசிடென்ட் கவர்னர் ஷால் பி கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் ஹவுஸ் ஆஃப் தி பீப்பிள் ஆர் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி ஆஃப் தி ஸ்டேட். சரிங்களா? இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து என்னது கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிள் டு தி லோக்சபா இல்ல ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி. சரிங்களா? ரெசிக்னேஷன் ஆஃப் டெத் ஆஃப் பிஎம் சிஎம் ஆட்டோமேட்டிக்கலி டிசால்வ் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். செத்துட்டாங்க இல்ல ரெசிக்னேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க கூட தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரும் செத்து போயிருவாங்க, இது கலைக்கப்படும். சரிங்களா? ஏன்னா வந்து இவர் சொல்லிதான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. அப்ப இவரே இல்ல அப்படின்னா இவங்களோட இது போயிரும்ல. அதன் அடிப்படையில ஓகேவா? ஓகே. அடுத்து பிக் டு ரிமெம்பர் ஆர்டிகல். சரிங்களா? டிஃபரன்ஸ் ஆஃப் 89 பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். எக்ஸிகியூட்டிவ் பிளஸ் லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கன் இஸ் மோஸ்ட் ஆஃப் த கேஸ் நாட் அட் ஆல். பாருங்க. எக்ஸாம்பிள் அப்பாயின்மெண்ட் ஆஃப் பிஎம் சிஎம் 75 பிளஸ் 89 164. இது தேவையில்லை. இது ஒவ்வொரு விஷயமா சொல்லுவாங்க. இது தேவையில்லை. நீங்க ஞாபகம் மாதிரி பாத்துக்கங்க. ஓகே புரிஞ்சா? பிஎம் சிஎம் புரிஞ்சா எல்லாத்துக்கும்? அடுத்து இது ஒன்று பார்த்துடலாம். சரிங்களா? ஓகேவா? எல்லாத்துக்கும் ஓகே? டவுட் இருக்கா? பிஎம் சிஎம் அப்பாயின்மெண்ட் விஷயம் புரிஞ்சு இல்ல? ஓகேதான். அது சென்ட்ரல் பார்ட்
ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் பாக்குறோம் சரிங்களா. சென்ட்ரல்ல எப்படி, ஸ்டேட்ல எப்படி சரிங்களா. சென்ட்ரல்ல பாத்தீங்கன்னா பார்ட் 5ல கொடுத்துருப்பாங்க, ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா பார்ட் 6ல கொடுத்துருக்காங்க சரிங்களா. யூனியன் ஆர் ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் சொல்லுவாங்க. ஸ்டார்டட் பை லார்ட் கேனிங் இன் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861. நான் சொன்னேன் அந்த மாடல்ல சொல்லியிருப்பேன். போர்ட்ஃபோலியோ சிஸ்டம், இலாக்கா அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்குறது யாரோட ஸ்டார்ட் பண்ணாங்க, லார்ட் கேனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் 1861. பாத்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ரியல் எக்ஸிக்யூட்டிவ் லெஃப்ட் ஆன் த கன்வென்ஷன் சரிங்களா. அவங்க தான் வந்து ரியல் எக்ஸிக்யூட்டிவா இருப்பாங்க யுனைடெட் கிங்டம்ல. இந்தியாவில் பாத்தீங்கன்னா சிஸ்டம் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் கோடிஃபைட் அண்ட் மென்ஷன் இன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சரிங்களா. இங்க பாத்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் பத்தி வந்து யுனைடெட் நேஷன்ல கான்ஸ்டியூஷன் சொல்லப்படல. சும்மா ஒரு பாரம்பரியமா அவங்க தான் வந்து முக்கியமான ஆளா இருக்காங்க. ஆனா இந்தியாவில பாத்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல வந்து என்னது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் பத்தி வந்து ஃபுல்லா வந்து விரிவா வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ பேராமீட்டர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். அப்பாயின்மெண்ட் ஆர் அண்ட் சேலரி சரிங்களா. பிஎம் ஷால் பி அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் சரிங்களா. ஆர்டிகல் 75. அதர் மினிஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா யாரால, பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. யாரோட அட்வைஸ் படி, பிஎம் அட்வைஸ் படி. அதே மாதிரி வந்து ஒவ்வொருவரும் பதவி பிரமாணம் எடுத்து வைக்கணும். டு த எவ்ரி நியூ மினிஸ்டர் இஸ் அட்மினிஸ்டர்ட் பை பிரசிடென்ட். பிரசிடென்ட் தான் வந்து அந்த பதவி பிரமாணத்தை எடுத்து வைக்கணும். சேலரி வந்து இவங்களோட சேலரி, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சேலரி வந்து யார் டிபெண்ட் பண்ணுவாங்க, பார்லிமெண்ட் டிடர்மைன் பண்ணுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா சிஎம் ஷால் பி அப்பாயிண்ட் பை த கவர்னர் சரிங்களா. கவர்னர் தான் சிஎம் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஆர்டிகல் 164. அதர் மினிஸ்டர் வந்து கவர்னர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. யாரோட அட்வைஸ் படி, சீஃப் மினிஸ்டர் அட்வைஸ் படி. அதே மாதிரி கவர்னர் ஆஃப் ஸ்டேட் தான் வந்து ஒவ்வொரு மினிஸ்டருக்கும் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க. இவங்களோட சேலரி, ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சேலரி வந்து யாரு பண்ணுவாங்க, யாரு டிபெண்ட் பண்ணுவாங்க, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் சரிங்களா. சட்டமன்றம் சரிங்களா, மாநில சட்டமன்றம். அது கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன், கான்ஸ்டியூஷன் சொல்லப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 75 வந்து என்ன 75 சொல்லிருக்கு, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வந்து ஏட் அண்ட் அட்வைஸ் பிரசென்ட் பண்ணும். இவங்களா சேர்ந்தா வந்து அட்வைஸ் பண்ணும் யாருக்கு, பிரசிடென்ட்டுக்கு. 163 என்ன சொல்லுது, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வந்து என்ன செய்யணும், ஏட் அண்ட் அட்வைஸ், கவர்னர் வந்து ஏட் அண்ட் அட்வைஸ் பண்ணும். President or governor shall act accordance to the advice of Council of Ministers, State Council of Ministers, with the PM and CM at the head. சரிங்களா, ஏற்கனவே சொல்லியிருப்பேன். President can ask for reconsideration of advice tendered, but then reconsidered advice is pending. President என்ன செய்யலாம், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ட்ட இது வந்து தெரியல, இதை திருப்பி இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்யலாம், திருப்பி வந்து கேட்கலாம். ஆனா திருப்பி அவங்க இதே சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல பிரசிடென்ட் வந்து கட்டாயமா அது ஃபாலோ பண்ணியே ஆகணும் சரிங்களா. இப்போ சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அட்வைஸ் கொடுக்குறாங்க யாருக்கு, பிரசிடென்ட்டுக்கு. அவர் என்ன இல்ல திருப்பி நீங்க கன்சல்ட் பண்ணுங்க சொல்லி திருப்பி கொடுக்குறாங்க. இவங்க திருப்பி அனுப்புறாங்க அப்படின்னா அது கண்டிப்பா கட்டாயமா மஸ்டா கேட்டே ஆகும். ஓகேவா. அட்வைஸ் சென்டர் பை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் cannot be incurred by any court. என்ன அட்வைஸ் பண்ணாலுமே அது வந்து என்ன செய்ய முடியாது, கோர்ட்ல கேட்க முடியாது, ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியாது. Even after dissolution of Lok Sabha State Legislative Assembly, the Council of does not cease to hold office. சரிங்களா. ஸோ லோக் சபா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கலைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அப்பயுமே சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் இருப்பாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து 1971 சொல்லியிருக்காங்க. லோக்சபா ஸ்டேட்ல தான் டிசல்யூஷன் ஆச்சு, கலைக்கப்பட்டாலுமே வந்து இவரோட உயிரோட தான் இருப்பாங்க. Wherever the constitution requires the satisfaction of president governor, the satisfaction is the council of ministers, state council of ministers, not the president governor alone. எங்கெல்லாம் வந்து பிரசிடென்ட் கவர்னர் தன் மனோ இச்சைப்படி டிஸ்கஷன் பண்ணி நடந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் வந்து யாரோட டிஸ்கஷன், தனிப்பட்ட முறையில டிஸ்கஷன் இல்ல, எல்லாமே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இல்ல உங்களுக்கு பிரசிடென்ட்னா சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், ஸ்டேட்னா வந்து உங்களுக்கு யாரு, ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கவர்னருக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. அது ஆர்டிகல் 75, 164. Ministers are appointed by president or governor on the advice of PM, CM and the hold office during the presence of president and governor. இது சொன்னதுதான். Oath on salary of secrecy of minister, president, governor தான் பண்ணி வைப்பாங்க. சேலரி வந்து பார்லிமெண்ட் வந்து ஸ்டேட் சென்ட்ரலோடது, ஸ்டேட்டோட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி. Total number of council of ministers, state council of ministers, including PM, should not be more than 15% of total strength of Lok Sabha. இது வந்து மாத்தம் பண்ணி கொண்டு இருக்காங்க. 91 15% டோட்டல் பாப்புலேஷனோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்ட் சைஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் நாட் மென்ஷன் இந்த கன்ஸ்டியூஷன் டிட்டர்மைன்ட் பை தி PM, CM as per the requirement of situation. எக்ஸாக்ட்டா இத்தனை பேரும் அப்படி இல்ல, 15% இருக்கலாம், அது கொஞ்சம் கூடவும் குறையவும் இருக்கலாம். அது வந்து யார் முடிவு பண்ணுவாங்க, PM, CM தான் கொண்டு வருவாங்க சரிங்களா. நம்பர் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் இன்க்ளூடிங் CM இந்த ஸ்டேட் ஷால் நாட் பி லெஸ் than 12. அதே வந்து 12 கீழ் வரக்கூடாது ஸ்டேட்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இன்க்ளூடிங் சிஎம் ஓட சரிங்களா. 91st கன்ஸ்டியூஷன் அமெண்ட்மென்ட் ஆக்ட் படி சொல்லியிருக்காங்க. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிள் லோக்சபா, நாட் த பார்லிமெண்ட் சொல்லியிருக்காங்க சரிங்களா. இவங்க வந்து யாருக்கு ரெஸ்பான்சிபிள், லோக்சபாக்கு, ராஜ்யசபாக்கு இல்ல சரிங்களா. அதே மாதிரி பார்லிமெண்ட் சொன்னாலும் தப்பு, பார்லிமெண்ட்னா ரெண்டத்தையும் அடங்கணும், இல்ல இவங்க ஒருத்தருக்கு மட்டும் தான் வந்து ரெஸ்பான்சிபிள். இங்க பாத்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளிக்கு, ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். Person not a member of any house of parliament can become a minister of maximum duration 6 months. இந்த ரெண்டு அவையிலுமே இல்லாதவங்க
உங்களுக்கு மினிஸ்டர் வரலாம். ஆனா அவங்க 6 மாசத்துக்குள்ள அவங்களோட இதை ப்ரூவ் பண்ணி ஆகணும். மெம்பர் ஹூ டிஸ்குவாலிஃபைட் ஆன் கிரவுண்ட் ஆஃப் டிஃபெக்ஷன் ஷால் ஆல்சோ டிஸ்குவாலிஃபைட் வித் அப்பாயின்மெண்ட் மினிஸ்டர். சரிங்களா? டிஸ்குவாலிஃபிகேஷன் தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க, கட்சித்தாவல் சட்டத்தின்படி டிஃபெக்ஷன் சட்டத்தின்படி வந்து அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க மினிஸ்டராகவும் அப்பாயின்மெண்ட் பண்ண முடியாது. புரிஞ்சுங்களா? இது வந்து 90% கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் படி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் முக்கியமா? சரிங்களா? அதே மாதிரி ஆர்டிகல் 88 177 என்ன சொல்றாங்க? இது வந்து சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கு. சரிங்களா? எவ்ரி மினிஸ்டர் ஹேவ் ரைட் டு ஸ்பீக் in proceeding of both house of the parliament but can only vote in his member. இப்போ ராஜ்யசபா மெம்பர் வந்து லோக்சபால இருக்கக்கூடிய கூட்டத்துல கலந்து கொள்ளலாம். ஆனா லோக்சபால வந்து ஓட்டெடுப்பு நடத்தப்படுது ஒரு இதுக்காக அப்படின்னா ராஜ்யசபா மெம்பர் வந்து ஓட்டுல வந்து கலந்து கொள்ள முடியாது, ஓட் பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து லோக்சபா இருக்க மெம்பர் ராஜ்யசபால இருக்க அவையில போய் கலந்து கொள்ளலாம். ஆனா ராஜ்யசபால ஓட் பண்றாங்க அப்படின்னா லோக்சபால இருக்க மெம்பர் ராஜ்யசபால ஓட் பண்ண முடியாது. ராஜ்யசபால இருக்க மெம்பர் மட்டும் தான் ராஜ்யசபால ஓட் பண்ண முடியும். ஓகேவா? A minister who is a member of one house of the parliament, state legislature, has the right to speak and take part of the proceeding in another house. But he can vote only the house which is a member. அவர் அங்க போய் வந்து பேசலாம், அங்க போய் வந்து என்ன வேணா பண்ணலாம், படிக்கலாம், பிடிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா என்னது ஓட்டிங் மட்டும் எந்த நீங்க அவை சார்ந்தவங்களோ அந்த அவையில மட்டும் தான் ஓட் பண்ண முடியும். ஓகேவா? அதே மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மினிஸ்டர், கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாரும் சேர்ந்த மாதிரி. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், ஸ்டேட் கவுன்சில் ஒர்க் அஸ் அ டீம், ஸ்விங் அண்ட் சிங் டுகெதர். ஒரு கப்பல்ல மாதிரி எல்லாரும் கப்பல்ல சேர்ந்து தான் போக முடியும். அதே மாதிரி கவிழ்ந்தாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து கவிழ்வாங்க. If Lok Sabha State Legislative Assembly passes non-confidence motion, நம்பிக்கையில்லா தீர்மானம் பண்ணாங்க அப்படின்னா entire council of ministers has to resign, including minister from Rajya Sabha State Legislative Council. எல்லாருமே வந்து resign பண்ணணும். சரிங்களா? Cabinet decisions are binding all cabinet ministers. சரிங்களா? எல்லாத்துக்கு மேலேயும் கேபினெட்ல ஒரு முடிவு எடுக்கப்படுச்சு அப்படின்னா அதுல வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும். If any minister disagree with the cabinet decision and is not prepared for defend, he must resign. சரிங்களா? சோ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா என்ன நடக்குது உங்களுக்கு? ஒரு கேபினெட் வந்து ஒரு விஷயம் கொண்டு வராங்க அப்படின்னா அந்த இதுல வந்து நான் ஒத்துக்கேன்னு சொல்லி கேபினெட் ஒரு மினிஸ்டர் ஒத்துக்கல அப்படின்னு சொன்னா தகுந்த காரணம் வரணும். இல்ல அப்படின்னு சொன்னா பிரச்சனை ஆயிடும். எடுத்துக்காக அகாலிதால் எம்பி ரிசைன்ஸ் அஸ் மினிஸ்டர் அஸ் ஃபார்ம் இஷ்யூ. எங்க அகாலிதள் அந்த பஞ்சாப்ல வந்து ஃபுல்லா வந்து என்ன செஞ்சாங்க, ஃபார்ம் லாக்கு எதிராக தான் இருந்தாங்க. அப்ப வந்து இவங்க மினிஸ்டர் அவையில இருக்கக்கூடிய அகாலி மினிஸ்டர் ரிசைன் பண்ணிட்டாங்க, ஏன்னா கருத்து வேறுபாடு காரணமாக. சரிங்களா? அதே மாதிரி இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட் தட் மினிஸ்டர்ஸ் ஹோல்ட் ஆஃபீஸ் டூரிங் த பிளஷர் ஆஃப் த பிரசிடென்ட், which means the president can remove the minister even at the time of when COM is the conference of Lok Sabha on the advice of prime minister. So ஒரு பிரசிடென்ட் நினைச்சாங்க அப்படின்னா கவுன்சில் மினிஸ்டர் வந்து ஆட்சியில் இருக்கும் முடி ஒரு மினிஸ்டரா தூக்கலாம். சரிங்களா? நோ லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அன்லைக் பிரிட்டன், there is no provision of constitution for a system of legal responsibility of minister. பிரிட்டன்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களை கொண்டு வந்தாங்க, சட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதுல எல்லாத்தையும் கவுண்டர் சைனிங் போட வைப்பாங்க. சரிங்களா? ஆனா இங்க அந்த மாதிரி பண்ண முடியாது. இங்க அப்படிலாம் தேவையில்லை. இங்க அதர்ஸ் பாத்தீங்கன்னா யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் கான்ஸ்டிடியூஷனல் பாடி டீல்ஸ் தி டீல் பை 74-75 தான் கான்ஸ்டிடியூஷன். சரிங்களா? வைடர் பாடி ஆஃப் 60 to 70 மெம்பர்ஸ் இருக்கலாம் யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ல, இன்க்ளூடிங் ஆல் 3 கேட்டகரிஸ். கேபினட் மினிஸ்டர்ஸ் இருக்கலாம், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், டெபுட்டி மினிஸ்டர், இந்த மாதிரி நிறைய போஸ்ட் உள்ள கொண்டு வந்துக்கலாம். டஸ் நாட் மீட் அஸ் அ பாடி டு டிரான்சாக்ட் கவர்மெண்ட் மினிஸ்டர்ஸ். சரிங்களா? சோ ஒரு பாடியா வந்து மீட் பண்ண மாட்டாங்க, நிறைய விஷயத்துக்காக மீட் பண்ணலாம். சரிங்களா? இம்ப்ளிமெண்ட் த டிசிஷன் டேக்கன் பை கேபினட். கேபினட் என்ன டிசிஷன் இருக்காங்களோ அது வந்து யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் நடைமுறைப்படுத்துவாங்க. ஸோ கேபினெட் பாத்தீங்கன்னா இது வந்து 44வது சட்ட திருத்தப்படி தான் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஒரிஜினல்ல ஒரு வார்த்தை இல்ல. ஆர்டிகல் 352ல கொண்டு வந்திருக்காங்க. which only defines the cabinet and does not describe its power and function. கேபினெட்னா என்னங்க மட்டும் சொல்லப்பட்டிருக்கு தவிர கான்ஸ்டிடியூஷன்ல கேபினெட்டோட பவர் ஃபங்க்ஷன் பத்தி சொல்லப்படல. இந்த கேபினெட் ஸ்மாலர் பாடி 15-20 மெம்பர்ஸ் இருப்பாங்க, இன்க்ளூட் கேபினெட் மினிஸ்டர்ஸ் ஒன்லி. சரிங்களா? இது வந்து கேபினெட் மினிஸ்டர்ஸ் ஒன்லி மட்டும் தான் இருப்பாங்க. மீட்ஸ் அஸ் அ பாடி frequently take decision regarding the transaction of government decision. அடிக்கடி மீட் பண்ணுவாங்க, அடிக்கடி வந்து முடிவுகளை எடுப்பாங்க. சூப்பர்வைஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் டிசிஷன் பை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்ன டிசிஷன் எடுக்கிறாங்களோ அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. கிச்சன் கேபினெட் ஒன்று சொல்லுவாங்க. இன்ஃபார்மலி பாடி கன்சிஸ்ட் ஆஃப் PM 2 or 4 இன்ஃப்ளூயன்ஸ் காலேஜஸ் வந்து சேர்ந்து. அங்க கிச்சன்னா கிச்சன், இப்ப வீட்டுல வந்து நீங்க தானே கிச்சன், உங்க கையில தான் இருக்கும். அங்க என்ன முடிவு எடுக்காங்களோ அதுதான் வந்து நடைமுறைப்படுத்தப்படும். அதே மாதிரி வந்து PMக்கு ரொம்ப நெருங்கின வட்டாரம் இருப்பாங்க, அவங்க தான் கிச்சன் கேபினெட் சொல்லுவாங்க. அவங்க தான் முக்கியமான விஷயத்துல எல்லாம் வந்து முடிவெடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கேபினெட், அதுக்கப்புறம் தான் வந்து யூனியன் கேபினெட்லாம் வருவாங்க. In whom he has fight and whom he has discussed every problem called inner cabinet or kitchen cabinet become the real central power னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து கிச்சன் கேபினெட் தான் வந்து உண்மையான பவரா இருக்கும். அவங்க தான் வந்து எல்லா டிசிஷன் எடுப்பாங்க. அவங்க யாரு நம்பகத்தன்மையா இருப்பாங்க, பிஎம்ஓட நம்பகத்தன்மையோட இருப்பாங்க. கம்போஸ்ட் ஆஃப் நாட் ஒன்லி கேபினெட் மினிஸ்டர்ஸ் பட் ஆல்சோ லைக் அவுட் சைடர் லைக் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி, அவங்களும் இருக்கலாம். சரிங்களா? கிச்சன் கேபினெட்ல யார் இருப்பாங்க? மினிஸ்டர்ஸ் மட்டும் இல்ல, ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி உள்ள கூடிய வந்து உட்கார வச்சுக்கலாம். சரிங்களா? சோ நம்ம வந்து ராஜீவ் காந்தி ஆட்சியில, இவங்க ஆட்சியில, இந்திரா காந்தி ஆட்சியில நிறைய பேர் வந்து வெளியில இருந்தும் உள்ள வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவாங்க. Phenomenon of kitchen cabinet is not unique to India. It also exists in USA, Britain இருப்பாங்க.
சரிங்களா? ஓகே, புரிஞ்சா? இது வரைக்கும் புரிஞ்சா எல்லாத்துக்கும்? மதியம் டவுட் இருக்கா? ஓகேவா? ஓகேமா, இன்னைக்கு இதெல்லாம் முடிச்சு கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கு. இது இப்போ இந்த டைம் இருக்குல்ல, இப்போ 1 மணி வரைக்கும் இது ரிவைஸ் பண்ணுங்க தயவு செஞ்சு. சரிங்களா? இப்ப படிச்சதெல்லாம் வந்து ஒரு ரிவைஸ் பண்ணுங்க. பாலிட்டி வந்து இந்த டைம்ல நீங்க உட்கார்ந்து படிங்க. புரிஞ்சுங்களா? வேற எதுவும் எடுத்து படிக்காதீங்க. இந்த டைம்ல நீங்க இந்த பாலிட்டிய வந்து ஒரு தடவ ரிவிஷன் பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா இப்பதான் நெறைய டவுட் வரும். அதிக படிக்க தான் இதுக்கு இவங்களுக்கு என்ன சம்மந்தம்? இவங்களுக்கு என்ன சம்மந்தம் சொல்லி நெறைய டவுட் வரும். சரிங்களா? அதனால ப்ராப்பரா வந்து படிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. சோ நாளைக்கு டெஸ்ட்க்கு பிரிப்பேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பிரிப்பேர் பண்ணுங்க. மத்தியானம் வந்து நம்ம கன்டின்யூ பண்ணிடலாம். பாலிட்டியே கன்டின்யூ பண்ணிடலாம். சரிங்களா? ஓகேவா? ஓகே. தேங்க் யூ மா.